வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்ரீதர் சிசிஇ. நம்ம NACL AO மெயின்ஸ் பேப்பர் எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்டு இருக்கோம். அதுல நம்ம இப்போ இங்கிலீஷ் பார்ட் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ டஃப்பா இருக்கு அப்படின்றது செட் பண்ணிட்டு நீங்க படிச்சீங்கன்னா நிஜமாவே எக்ஸாம்லயும் டஃப்பா தான் இருக்கும். ஸோ என்ன ஒரு நம்ம படிச்சோம் ப்ரிலிம்ஸே கிளியர் பண்ணிட்டோம். கஷ்டமான எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் தான். மெயின்ஸ் சிம்பிளா தான் இருக்கும். நீங்க எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எந்த கொஸ்டின் எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து பண்றீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு மார்க் பூஸ்டப் ஆகும். சரிங்களா? இதுவும் ஈஸி தான். இது ஒன்றும் வந்துட்டு வேற டாபிக்லாம் எதுவும் கேட்கல. அதே இங்கிலீஷ் தான், அதே குவான்ஸ் தான், அதே வந்துட்டு ரீசனிங் தான் கேட்குறாங்க. கொஞ்சம் லெவல் ஆஃப் கொஸ்டின் வந்துட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு தான் நாங்கள் வந்து பேப்பர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறோம். ஜஸ்ட் எங்க கூட நீங்க வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, பண்றீங்கன்னு நம்புறேன், ஃபாலோ பண்றீங்கன்னு நம்புறேன். ஸோ நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்னப்பா, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கேட்டிருக்கிறது ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். நீங்க எக்ஸாம்ல ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கேட்டா என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு இதே சால்வ் பண்ணிடலாமா? டோன்ட் டூ தட். சரிங்களா? அதை பண்ணாதீங்க, லாஸ்டா பண்ணுங்க. சரிங்களா? 50 கொஸ்டின் இருக்கு. 50 கொஸ்டின்ல ஒரு 10 கொஸ்டின் ஆர் 15 கொஸ்டின் இல்ல 20 கொஸ்டின் கூட கேட்கட்டும். நம்மளுக்கு தேவை குயிக் அண்ட் அக்யூரசி மார்க் தேவை. அதனால அந்த 30 கொஸ்டின், ஃபார் எக்ஸாம்பிள் 20 கொஸ்டின் ஆர்சி கேட்டிருந்தாலும் அதுல 2 ஆர்சி வந்துட்டு ஒரு ஆர்சி ஈஸியா தான் இருக்கும். கண்டிப்பா ஈஸியா தான் இருக்கும். நீங்க அட்டன் பண்ற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஒண்ணுதான் டஃபா கேட்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் 30 கொஸ்டினுக்கு அந்த கிராமர் பார்ட்டை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்தது வந்துட்டு ஈஸியான ஆர்சி எடுத்து பண்ணணும். சரிங்களா? எக்ஸாம்ல அதை ஃபாலோ பண்ணுங்க. ப்ரீவியஸ் பேப்பர் எக்ஸ்பிளனேஷன்லாம் வந்துட்டு அதுதான் சொல்லுவேன், எதை ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணும், அந்த கொஸ்டின் பண்ணிட்டு சால்வ் பண்ணிட்டு இப்படி வருவோம். பட் இங்க வந்துட்டு பேப்பர் எக்ஸ்பிளனேஷன்றதுனால நான் உங்களுக்கு வந்துட்டு அப்படியே வந்து சொல்லிட்டு போறேன். சரிங்களா? அதே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஆர்சி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்படியே ஆர்டரா போயிடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம என்ன பண்ணோம், ஆர்சி இது சின்னதா பெருசா ஃபர்ஸ்ட். ஸோ இருக்கிறதே 2 பேசேஜ் தான். இதுல பாக்குறதுக்கு பெருசு மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இது பாத்தீங்கன்னா இது சின்ன பேசேஜ் தான். சரிங்களா? ஸோ 2 பேசேஜ் தான் கேட்டிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ், அதை பேஸ் பண்ணி எத்தனை கொஸ்டின், 1 2 3 4 5 6 7, ஓகே 10 கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வில்லர்ஸ் போயாச்சு. ஓ ஃபைன். நீங்க என்ன பண்ணணும், ஆர்சியில கொஸ்டின் படிச்சுட்டு அதுக்கப்புறமா பேசேஜுக்கு வாங்க. நான் பேசேஜ் படிச்சுட்டே உங்களுக்கு ஆன்சர் பண்ணிட்டு போறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், the structure and operations of banks have undergone a rapid transformation in recent years. Consequent upon the revolution in information technology and the associated increase in competition, financial intermediaries have become increasingly global in geographical coverage and universal in the financial operations, encompassing a wide range of activities including banking, securities markets activities and insurance. In the face of a widespread concern about declining profitability of banks, the Basel Capital Adequacy norms were enacted. அதாவது ரீசன்ட் இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா பேங்கிங் உடைய ஸ்ட்ரக்சர், பேங்கிங் உடைய டெவலப்மெண்ட் நல்ல ஒரு சேஞ்சஸ், நல்ல ஒரு மாற்றத்தை நோக்கி போயிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ பேங்கோட சேர்த்து டெவலப்மெண்ட்ஸ், அதாவது நல்ல ஒரு மாற்றத்தை எதெல்லாம் பார்க்க முடியுது, ஒரு புரட்சியை கிரியேட் பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஐடிஸ், இன்சூரன்ஸ் செக்டர், மார்க்கெட், செக்யூரிட்டிஸ், அதெல்லாம் வந்துட்டு நம்ம ஒரு நல்ல சேஞ்சஸ், டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்க முடியுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ பேங்கிங் பொறுத்த வரைக்கும் என்னது, ப்ராஃபிட் குறைக்கக்கூடிய காரணங்களுக்காக, அதாவது எந்தெந்த ஃபீல்டெல்லாம் வந்துட்டு பேங்கிங் பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் நம்மளுக்கு வரல, அதுக்காக அதை வந்துட்டு பார்த்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு லா வந்துட்டு எனாக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்துட்டு பேசல் கேபிட்டல் அடிக்வசி நார்ம்ஸ் அப்படின்றத ஒரு கமிட்டி வந்துட்டு ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, although the Basel norms helped to arrest the erosion of banks, capital ratio concerns were raised regarding the mere applicable of baseline capital ratio in the change environment of operations. சரிங்களா? ஸோ ஒரு பேங்கோட ஸ்ட்ரக்சர் நல்லா வந்துட்டு ரன் பண்ணணும்னா வந்துட்டு ஒரு பேசல் கேபிட்டல்
அதாவது நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்கணும், பேங்கிங் ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஃபார்ம் பண்ணதுதான் வந்துட்டு என்னது பேசில் கேபிட்டல் அடிக்வசி நார்ம் அப்படின்றத சொல்லியாச்சு. ஸோ அதுல பாத்தீங்கன்னா கேபிட்டல் ரேஷியோ, அடுத்தது வந்துட்டு பேஸ் லைன் கேபிட்டல் ரேஷியோ, இதெல்லாம் வந்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி சொல்லியிருக்காங்க. த பிளரிங் ஆஃப் போத் ஃபங்க்ஷனல் and as well as national division among the financial intermediaries and the speed and complexity of adjustment made it difficult for regulators to keep up with the growing pace change. In particular, the rule of one size fits all aspect of the capital adequacy ratio was the subject of intense debate. Recent banking crisis only emphasized the point the baseline capital adequacy norms were not adequate. So recent அதாவது கிரைசிஸ்னா நெருக்கடி, ரீசெண்டா பேங்கிங்ல என்ன நெருக்கடியை ஃபேஸ் பண்றாங்கன்னா இதுதான் கேபிட்டல் அடிக்வசி நார்ம்ஸ், அதுதான் வந்துட்டு பத்தல அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ அகைன் அது ஒரு ஃபெயிலியரா ஃபீல் பண்றாங்க. இன் ரெஸ்பான்ஸ் டு த சேம், the Basel Committee of Banks Supervision came out with the new consultative paper on capital adequacy. ஸோ அதை வந்துட்டு நம்ம கான்சென்ட்ரேட் பண்றதுக்காக, அதாவது கேபிட்டல் அடிக்வசி நார்ம்ஸ் அது பத்தல, அதுக்காக பேங்கிங் சூப்பர்வைசரி அத்தாரிட்டி வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா ஒரு கன்சல்டேட்டிவ் பேப்பர் கொண்டு வந்தாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ பேங்கிங் ப்ரிப்பேர் பண்றவங்க கண்டிப்பா இந்த டேர்ம்ஸ்லாம் என்ன அப்படின்றத தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ இட் இன்வைட்டட் சஜஸ்டட் ஃப்ரம் த பாலிசி மேக்கர்ஸ். ஸோ அந்த கன்சல்டேட்டிவ் பேப்பர் எதை பேஸ் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாலிசி மேக்கர்ஸ், அதாவது யாரெல்லாம் வந்து அதுல இன்வால்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிசி மேக்கர்ஸ், academia and other institutions all over the world. After taking into consideration manifold suggestion of various organizations, the second consultative paper on capital adequacy was released. So policy maker, academia and other institution அவங்கள வந்துட்டு கன்சல்ட் பண்ணி இன்னொரு செகண்ட் கன்சல்டேட்டிவ் பேப்பரை ரிலீஸ் பண்ணாங்களா. The accord rest on the three pillars. The first pillar of the minimum capital requirement, the second pillar of the அதாவது பேசல் நார்ம்ஸ். இப்ப பேசல் நார்ம்ஸ் போது ஒரு 3 பில்லர்ஸ் சொல்லியிருப்பாங்க இல்லையா, சூப்பர்வைசிங் அத்தாரிட்டி, ஸோ இதெல்லாம் படிச்சிருப்பீங்க நீங்க. அதுதான் வந்துட்டு இங்க பேசல் நார்ம்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 பில்லர்ஸ் இம்பார்ட்டன்ட், அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அக்கார்ட் ரெஸ்ட் ஆன் 3 பில்லர்ஸ். த ஃபர்ஸ்ட் பில்லர் ஆஃப் மினிமம் கேபிட்டல் ரெக்வயர்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பில்லர் என்ன சொல்றாங்க, மினிமம் கேபிட்டல் ரெக்வயர்மெண்ட். ஒரு மினிமம் கேபிட்டல் ரெக்வயர்மெண்ட் மூலதனம் இருக்கணும், ஒரு மினிமம் மூலதனம் இருக்கணும் ஒரு பேங்க்ல அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது செகண்ட் பில்லர் ஆஃப் சூப்பர்வைசரி ரிவ்யூ ப்ராசஸ். செகண்ட் பில்லர் என்ன சொல்லியிருக்காங்க, சூப்பர்வைசரி ரிவ்யூ ப்ராசஸ். அண்ட் த தேர்ட் பில்லர் ஆஃப் மார்க்கெட் டிசிப்ளின். தேர்ட் பில்லர்ல வந்துட்டு மார்க்கெட் டிசிப்ளின். அதுதான் வந்துட்டு பேசல் நார்ம்ஸோடைய 3 இம்பார்ட்டன்ட் பில்லர்ஸ். அடுத்தது the first pillar sets out the minimum capital requirements. The new framework maintained both the current definition of capital. So in the pillars 3 pillars கொண்டு வந்தது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா capital, maintain the capital and the minimum requirement of 8% of capital to risk weightage asset. The revised accord will be extended on the consolidation basis to hold companies of banking groups. The accord stress upon the improvement in measures of risk. Accord அப்படின்றது stress upon the improvement in the measurement of risk. The credit risk measurement method have been made more elaborate than those in the existing accords. So accords ன்னு ஒன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முன்ன இருந்த அக்கார்டை விட இதுல பாத்தீங்கன்னா ஒரு புது டேர்ம் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னாங்களே, மெஷர்மெண்ட், ஒரு புது மெத்தடை ஃபாலோ பண்றாங்க, கிரெடிட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மெத்தட் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த நியூ ஃப்ரேம்வொர்க் ஆல்சோ எம்பசைஸ் த மெஷர்மெண்ட் ஆஃப் ஆபரேஷனல் ரிஸ்க். சரிங்களா, அதுல பாத்தீங்கன்னா அந்த நியூ ஃப்ரேம்வொர்க் கொண்டு வந்திருக்காங்க. அந்த நியூ ஃப்ரேம்வொர்க்ல எதை பத்தி சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆபரேஷனல் ரிஸ்க் பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார் ஆபரேஷனல் மெஷரிங் கிரெடிட் ரிஸ்க், ஃபார் மெஷரிங் கிரெடிட் ரிஸ்க் 2 ஆப்ஷன்ஸ் ஹேவ் பீன் ப்ரப்போஸ்ட். ஸோ கிரெடிட் ரிஸ்கை மெஷர் பண்ணணும்னா வந்துட்டு ஒரு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. த ஃபர்ஸ்ட் இஸ் டு ஸ்டாண்டர்டைஸ் அப்ரோச். ஸோ கிரெடிட் ரிஸ்க் இதை ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, ஃபார் மெஷரிங் கிரெடிட் ரிஸ்க்
கிரெடிட் ரிஸ்க்ல ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, ரெண்டு ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டைஸ் அப்ரோச் அண்ட் செகண்ட் இஸ் தி இன்டர்னல் ரேட்டிங் பேஸ்ட் அப்ரோச். ரெண்டு அப்ரோச் கிரெடிட் ரிஸ்க்ல தான் இது ரெண்டும் வருது. சரிங்களா, கிரெடிட் ரிஸ்க்ல ரெண்டு ஆப்ஷன் வருது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டைஸ் அப்ரோச்னு சொல்லியிருக்காங்க, ஸ்டாண்டர்டைஸ் அப்ரோச்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இன்டர்னல் ரேட்டிங் பேஸ்ட் அப்ரோச். ஸோ ஸ்டாண்டர்டா ஒரு ரேட்டிங் மாதிரி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஸ்டாண்டர்டைஸ் அப்ரோச். அது இல்லாம ஒரு இன்டர்னல் ஒரு ரேட்டிங் போடுறாங்க. சரிங்களா, பேங்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ ஒரு ஜோனலோ ஒரு பேங்கோ ஒரு ஸ்ட்ரக்சர், ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் உள்ள வந்துட்டு ஒரு ரேட்டிங் போறாங்கன்னு வச்சுங்க, அது இன்டர்னல் அப்படின்னு சொல்றத வச்சுக்கலாம். ஸோ இன்டர்னல் ரேட்டிங் பேஸ்ட் அப்ரோச் ரெண்டு அப்ரோச்சை ஃபாலோ பண்றாங்க. அண்டர் த ஸ்டாண்டர்டைஸ் அப்ரோச், ஸ்டாண்டர்டைஸ் அப்ரோச்ல பாத்தீங்கன்னா த எக்ஸிஸ்டிங் அப்ரோச் ஃபார் கிரெடிட் ரிஸ்க் ரிமைன்ஸ் கான்செப்சுவலி த சேம். ஸோ ஸ்டாண்டர்டைஸ் அப்ரோச்ல முன்னாடி இருந்த கிரெடிட் ரிஸ்க் வந்துட்டு சேமா தான் இருக்கு, பட் risk weight have been enlarged to encompass explore to be a broad category of borrowers with reference to the rating provided by the rating agency. So வந்துட்டு கிரெடிட் ரிஸ்க் எதுல ஸ்டாண்டர்டைஸ் அப்ரோச்ல கிரெடிட் ரிஸ்க் வந்துட்டு முன்னாடி எது இருந்ததோ அதே தான் இப்ப இருக்கு. பட் எது சேஞ்ச் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ரிஸ்க் வெயிட்டேஜ் வந்துட்டு ஒரு சேஞ்சஸ் காட்டிருக்காங்க. யார் வந்து இந்த ரிஸ்க் வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க பாத்தீங்கன்னா ரேட்டிங் ஏஜென்சி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல் ஆர் ரிலேட்டட் டு பேங்கிங் அண்ட் கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ. ஸோ அதை பத்திலாம் ஃபுல்லா சொல்லியிருக்காங்க. தென் 3 பில்லர்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பீயிங் அ பேங்கர், அதாவது பேங்க் போகணும் அப்படின்றது பேங்கிங் அஸ்பிரன்ஸ், நீங்க என்ன பண்ணணும், இதெல்லாம் வந்து டேர்ம்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா, நான் இங்கிலீஷ் டீச்சர்ல, ஸோ ஒரு சிலது எதனா இருந்ததுன்னா ஃபர்கிவ் மீ. நம்ம போலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், what necessitated the creation of Basel capital adequacy norms? What necessitated the creation of Basel capital adequacy norms? அதாவது பேசல் கேபிட்டல் அடிக்வசி நார்ம்ஸ உருவாக்குறதுக்கு எது வந்துட்டு தேவை அப்படின்றத கேக்குறாங்க. டு ஸ்டடி த ப்ராஃபிட்டபிலிட்டி பேட்டர்ன் இன் பேங்கிங், அதுவா? ஸோ இதை பத்தி எதனா சொல்லியிருக்காங்களா? இல்ல. த பேங்க்ஸ் வாண்டட் இட்ஸ் கேபிட்டல் ரிசர்வ் ரேஷியோ டு பி கெப்ட் அபவ் 8%. நம்ம வேற ஏதோ பார்த்தோமே, ரிஸ்க் ரேஷியோ, ரிஸ்க் ரிலேட்டட் தானே வந்துட்டு 8% பார்த்தோம். ஸோ செகண்ட் எப்படி, ஒரு நிமிஷம் இருங்க, 8% கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா the new framework maintain both the current definition of capital and minimum requirement of 8% of capital to risk weighted capital to risk weighted asset தான் வந்துட்டு 8%. பட் இங்க சொல்லியிருக்கிறத பாத்தீங்கன்னா capital reserve ratio to be kept above 8%. அப்ப அது வருமா? வராது. So next, regulatory body of the banks wanted to have uniform policy. ரெகுலேட்டரி பாடி அதை பத்தியும் சொல்ல. ஆக்சுவலி இங்க பாத்தீங்கன்னா எதனா ஸ்டாண்டர்டைஸ் அப்ரோச் இல்ல வந்துட்டு நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்டாண்டர்டைஸ் இன்னொரு அப்ரோச் பாத்திரமே, த எக்ஸிஸ்டிங் கிரெடிட் ரிஸ்க் பத்தியும் சொல்லல, ஸ்டாண்டர்டைஸ் அப்ரோச் பத்தியும் சொல்லல. 3 பில்லர்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு கேபிட்டல் அடிக்வசி நார்ம்ஸ்னு இருக்கு, பட் அதை பத்தி மெயினா டிஸ்கஸ் பண்ணல. ஸோ லாஸ்ட், கார்பரேட் பையர்ஸ் கம்பல்டு த லீடிங் இன்ஸ்டிடியூஷன் டு டூ. ஸோ அதை பத்தியும் சொல்லல. எதுல? பேசல் கேபிட்டல் அடிக்வசி நார்ம்ஸ்ல இந்த பில்லர்ஸ் பத்தியும் சொல்ல. ஸோ ரிஸ்க் எது பத்தியும் வந்து டிஸ்கஸ் பண்ணல. சரிங்களா, 3 பில்லர்ஸ் பத்தியும் முக்கியமா வந்துட்டு நம்மளுக்கு அது 3 பில்லர்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கணும், அது சொல்லல. ஸோ அதை தவிர்த்து எதுவுமே சொல்லல அப்படின்றதுக்காக none of this, நீங்க none of this போயிடணும். ஓகே, ஃபிஃப்த் ஆப்ஷன். நெக்ஸ்ட், which of the following factors are responsible for rapid transformation in recent years? So ஒரு நல்ல மாற்றம், so fast transformation in banking எது காரணமா இருக்கு? force of privatization,
and international players have compelled the privatization international competitors அவங்களும் காரணமா இருக்கிறாங்களா ஒரு ரேபிட் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு. ஸோ செகண்ட், கண்ட்ரோல் ஃப்ரம் ரெகுலேட்டர்ஸ் has become meaningless for the bank to survive. Control from regulators has become meaningless for the bank to survive. Now regulators வந்துட்டு now it is irrelevant. Sudden upsurge, sudden growth in economy, sudden growth in economy சொல்லலாமா? The competition has increased and information technology has undergone a sea change. So இதுதான் உண்மை. ஃபோர்த் ஆப்ஷன். சரிங்களா? பிரைவேடைசேஷனுக்கும் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கும் சம்மந்தம் கிடையாது. இங்க பாத்தீங்கன்னா எதனால வந்துட்டு பேங்கிங் இண்டஸ்ட்ரி வந்துட்டு நல்ல ஒரு ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட், கண்டிப்பா வந்துட்டு ஐடி ஃபீல்ட்ல டெவலப்மெண்ட் இருக்கவோ தான் வந்துட்டு பேங்கிங் டெக்னாலஜி டெவலப்மெண்ட். ஆல் ஆர் கம்ப்யூட்டரைஸ்டு. ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஸோ டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லைன்னா வந்துட்டு ரொம்ப கஷ்டம், அப்படிதானே? ஸோ அதுல வந்து டெவலப்மெண்ட் இருக்கோ தான் வந்துட்டு ஒரு நல்ல மாற்றத்தை பேங்கிங்ல நம்மளால இப்ப பார்க்க முடியுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் தி ரைட் ஒன். The competition has increased and information technology has undergone a sea change. ஒரு நல்ல சேஞ்ச், rapid change அப்படின்றத அர்த்தம். ஃபோர்த் ஆப்ஷன். நெக்ஸ்ட், according to the passage, activity encompassed by banks or. ஸோ பேங்க்ஸ்ல வந்துட்டு எதெல்லாம் உள்ளடங்கி இருக்கு அப்படின்றத கேட்டிருக்காங்க. பேங்க்ல இன்சூரன்ஸ், ஹவுசிங் ஃபினான்ஸ் அண்ட் லோ காஸ்ட் ஃபண்ட். நவ் இது பத்தி வந்துட்டு அங்க லோ காஸ்ட் ஃபண்ட் இல்ல வந்துட்டு ஹவுசிங் லோனு, ஹவுசிங் ஃபினான்ஸ் இதெல்லாம் அவைலபிள் இருக்கு அப்படின்றது எதனா பேசேஜ்ல சொல்லியிருக்காங்களா? கிடையாது. ஸோ மார்க்கெட் டிசிப்ளின், ப்ராஃபிட் மேக்சிமைசேஷன் அண்ட் ப்ரியாரிட்டி செக்டார் பேங்கிங். ப்ராஃபிட் மேக்சிமைசேஷன் அத பத்தி சொல்லியிருக்காங்களா? நோ. நெக்ஸ்ட் வாங்க, செக்யூரிட்டி மார்க்கெட்ஸ், இன்சூரன்ஸ் அண்ட் பேங்கிங். செக்யூரிட்டி மார்க்கெட்ஸ், இன்சூரன்ஸ் அண்ட் பேங்கிங். ஸோ இதுதான் வந்துட்டு பேங்க்ல இருக்கு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஸோ எடுத்துக்கோங்களா பேசேஜ்ல செக்யூரிட்டி பேங்கிங். ஸோ இந்த பேசேஜ்ல பாருங்க, பேங்கிங், செக்யூரிட்டி மார்க்கெட்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ், அதுதான் வந்துட்டு பேங்கிங்ல உள்ளடங்கி இருக்கு. ஸோ encompassed in banking. ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன் ஆப்ஷன் 3, security market, insurance and banking. Next, main feature of the standardized approach. Standardized approach ஓட main feature என்ன? So last வந்து standardized approach ன்னு பார்த்தோமே. Rating agency to encompass exposure to a broad category of borrowers with reference to the rating provided by the rating agency. Undergone the standardized approach. So last passage என்ன டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க? The credit risk management should encompass large corporate borrowers. Large corporate borrowers தான் வந்துட்டு இங்க broad category of borrowers with reference to the rating agency அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So credit risk management should encompass by large. So நம்ம எது எடுத்துக்கணும்? only one. அடுத்தது the consultative paper of Basel Committee was a result of consultative paper. Consultative paper எதுக்கு கொண்டு வந்தாங்க? ஸோ பேசல் கமிட்டியோட ரிசல்ட்டா தான் வந்துட்டு கன்சல்டேட்டிவ் பேப்பரை கொண்டு வந்தாங்க. பேசல் கமிட்டி ஒரு டிசைட் பண்ணி ஒரு ஃபைனலைஸ் பண்ணி ஒரு ஃபார்முக்கு வந்தாங்க. அதனுடைய ரிசல்ட்டா தான் வந்துட்டு கன்சல்டேட்டிவ் பேப்பர் அப்படின்றத ஒன்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்காங்க. த்ரீ பில்லர்ஸ் தானே அதுல. ஸோ அதுல என்ன பத்தி சொல்லியிருக்காங்க பேசல் கமிட்டி? ஸோ த்ரீ பில்லர்ஸ் அக்கார்ட் ஆஃப் academic institutes. So that's all. Next, how did Basel norms help the bank? So Basel norms எந்த வகையில வந்துட்டு bank help பண்ணுது? It changes the environment of operation. Decline in capital ratio was arrested.
The bank could successfully keep market discipline. It did not erode the quality of risk. No. ஒரு பேங்க் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்றதுக்கு தான் வந்துட்டு நம்மளுக்கு பேசல் நார்ம்ஸ் ஹெல்ப் பண்ணுது பேங்க்ல. பேசல் நார்ம்ஸ் எதுக்கு ஹெல்ப் பண்றாங்க? ஸோ எதுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கு பேங்கிங்ல? ஸோ சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்றதுக்கு தான். ஸோ பேங்க்ஸ் குட் சக்சஸ்ஃபுல்லி கீப் மார்க்கெட் டிசிப்ளின். ஓகேமா? மார்க்கெட் டிசிப்ளின். ஓகே. ஸோ வந்துட்டு 3 பில்லர்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ மினிமம் இது மூலதனம் இருக்கணும். அடுத்தது நீங்க சூப்பர்வைசிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஒரு மார்க்கெட் டிசிப்ளின். சரிங்களா? ஸோ அத பேங்க் வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்றதுக்காகன்றதுனால அந்த ஆப்ஷன் கொடுத்தேன். ஓகே. நெக்ஸ்ட். Emphasize on operational risk measures were the main feature. Emphasize on operational risk. Operational risk. இங்க பார்த்தோமே. Operational risk. Measure of operational. Measure of. So measurement of operational risk. என்ன சொல்லிருக்காங்க? நம்மளுக்கு 57. Theory of 3 pillars risk management. 3 years. Okay. Main feature எதுன்னு பாத்தீங்கன்னா first consultative paper on capital adequacy, second consultative paper on capital adequacy, Basel capital adequacy norms, theory of 3 pillars. Theory of 3 pillars risk management. இங்க என்ன சொல்லிருக்காங்க the changes? Okay, wait. Change the இது சொல்லியாச்சு இல்லையா? Successful run. Yeah. இது நம்ம சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன் இது. Theory of 3 pillars தான் சொல்லியாச்சு. சரியா? Next. Which of the following difficulties was faced by regulators on prescription of Basel norms? Which of the following என்னென்ன நம்மளுடைய problems face பண்றோம் எதுல Basel norms பாத்தீங்கன்னா the regulators could not keep up with growing pace of change. The regulators could not. Okay. The regulators could not keep up with growing pace of change. So regulators first point தான்ப்பா. ஸோ அதுதான் வந்துட்டு அவங்களால ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணல. அது ஒரு கஷ்டமா இருக்கு. அதாவது wait. The regulators could not keep up with growing pace of changes. ஒரு நல்ல ஒரு அதாவது ஒரு ஸ்ட்ரக்சரை வந்துட்டு இப்படிதான் ஃபாலோ பண்ணணும். ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் காட்டணும் அப்படின்றது வந்துட்டு அவங்களால முடியல அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏன்னா திடீர்னு வந்துட்டு ஒரு பேங்க்ல வந்துட்டு என்ன வேணா நடக்கலாம் டியூ டு நேச்சுரல் அசாசினேஷன். ஸோ இல்லை வந்துட்டு பேங்க்ல ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரிலாம் வந்துட்டு பல்கா வந்துட்டு லோன் எடுத்துட்டு நம்மளால இன்ட்ரெஸ்ட் பே பண்ண முடியாம ஸோ அதில் லாஸ் போகலாம். ஸோ ஒரு சில டைம் வந்துட்டு சடன் சேஞ்சஸ் நடக்குது. அதனால அந்த காரணத்தினால நம்மளால வந்துட்டு மெயின்டைன் பண்ண முடியல, ஒரு கான்ஸ்டன்ட் growth காட்ட முடியல, இம்ப்ரூவ்மெண்ட் காட்ட முடியலன்றது தான் ஸோ ஒரு கஷ்டமான விஷயம் ப்ராப்ளம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது which of the following is not a recommendation of second consultative paper on capital adequacy? நம்ம வந்துட்டு செகண்ட் கன்சல்டேட்டிவ் பேப்பர்ல எது இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. The minimum capital requirement of bank has been prescribed. மினிமம் கேபிட்டல் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது கரெக்ட் தான். யூனிவர்சல் ஃபினான்ஷியல் ஆப்ரேஷன்ஸ் ஆர் பர்மிட்டட் within limited geographical coverage. யூனிவர்சல் ஃபினான்ஷியல் ஆப்ரேஷன் ஆர் பர்மிட்டட் அது சொல்லியிருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சு அதுதான் இல்லை. The supervisory review pillars செகண்ட் பில்லர் அப்படி வரும். மார்க்கெட் டிசிப்ளின் தேர்ட் பில்லர். ஸோ அதெல்லாம் இருக்கு. மினிமம் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட் ஃபர்ஸ்ட் பில்லர். ஸோ செகண்ட் மட்டும் தான் வந்துட்டு நாட் ரெக்கமெண்டட் ஆஃப் செகண்ட் கன்சல்டேட்டிவ் பேப்பர். 2 ஆப்ஷன் 2. லாஸ்ட் கொஸ்டின். அக்கார்டிங் டு தி அதாவது ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல இது லாஸ்ட் கொஸ்டின். ஓகே. According to passage factors responsible for declining profitability in banks, அதாவது ப்ராஃபிட்டை குறைக்கக்கூடிய காரணங்கள் எது
cut through competition and technology revolution. So competition, cut through competition and technology. According to the passage, factors responsible for declining profitable in banks were cut through competition. இங்க வெறும் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அப்படின்னா பரவாயில்ல, இங்க கட் த்ரூன்னு கொடுக்கறதுனால ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்துக்கலாம். அடுத்தது குளோபலைசேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்டர்மீடியட்ஸ் 1 and 2 பிரைவேடைசேஷன் கிடையாது. A and B is the right answer for this one. Next. Okay. இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஃபில்லர்ஸ், டபுள் ஃபில்லர்ல நம்ம எது சூஸ் பண்ணோம்? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் எது பொருந்ததுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபில்லர் வந்துட்டு மேட்ச் ஆச்சுன்னா செகண்ட் டிஃபால்ட்டா மேட்ச் ஆகணும். ஒரு சில டைம் உங்களுக்கு வந்துட்டு இங்க புல்லும் மேட்ச் ஆகும், அடுத்தது கிரியேட்டர்ன்றதும் மேட்ச் ஆகும். அந்த கேஸ்க்கு செகண்ட் நம்ம செக் பண்ணி ஆகணும். இப்பெல்லாம் வந்துட்டு நான் ட்ரிக்ஸ் சொல்றேன், இல்ல வந்து கீஸ் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பார்த்தனா கண்டிப்பா வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகாது. மெயின்ஸ் நீங்க கண்டிப்பா ரீட் பண்ணி தான் வந்துட்டு நம்ம ஆப்ஷன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? எல்லாத்துக்குமே நம்ம ட்ரிக்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. பட் நம்ம பார்ப்போம், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எது மேட்ச் ஆகுதான்னு பார்ப்போம், அப்புறமா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். எல்லா கொஸ்டினுக்குள்ள ஒரு சில கொஸ்டினுக்கு தான் நம்ம வந்துட்டு ரூல்ஸை வந்துட்டு ட்ரிக்ஸ் எல்லாம் வந்துட்டு implement பண்ண முடியும். Okay, it is caste discrimination. It is caste discrimination. Noun singular noun கொடுத்திருக்காங்க. That, so இது வந்து that அதுக்கப்புறமா verb வரணும். That disturbance of peace and social. So noun first என்ன? It is caste discrimination singular கொடுத்தாச்சு. That verb வந்துட்டு s ஃபார்ம்ல இருக்கணும். சரியா? That pull disturbance of peace. Now that create disturbance of peace கரெக்ட் தான். பட் சிங்குலர் நவுன் வரும்போது நம்மளுக்கு s ஃபார்ம்ல இருக்கணும். சிங்குலர் நவுன் வரும்போது verb s ஃபார்ம்ல இருக்கணும். அடுத்தது that createsனா இங்க நான் வந்துட்டு அதை கன்சிடர் பண்ணலாம். சரிங்களா? பட் அது இல்ல. இங்க வந்து தேர்ட் ஆப்ஷன் பாருங்க, that causes disturbance of peace and social. So causes s ஃபார்ம்ல இருக்கு. that causes disturbance of peace and social unrest. So சோஷியலா நம்ம வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, சமூகத்துல ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுது அப்படின்னும் போது அது என்னெல்லாம் வந்துட்டு விளைவை ஏற்படுத்துது அப்படின்றதுக்கு தட் காசஸ் விளைவை ஏற்படுத்துதுன்னும் போது காசஸ் டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் பீஸ் அண்ட் சோஷியல் அன்ரெஸ்ட் தான். சரிங்களா? அன்ரெஸ்ட். ஸோ ரெண்டுமே நெகட்டிவ் வேர்ட்ஸ். இங்க வந்துட்டு சிங்குலர் நவுன் வர்றதுனால வேர்ப் எஸ் ஃபார்ம் போது நான் இதை சூஸ் பண்ணிக்கிட்டேன். வேற எதுனா எஸ் ஃபார்ம்ல இருந்தா எதுவும் கொடுக்கல, அதனால கன்ஃபார்மா ஷாரா தேர்ட் ஆப்ஷன் தான் நம்ம சூஸ் பண்ணணும். அடுத்தது 62. Women have a preordained status in the caste order which saw the dash of gruesome violence with impunity, something we have still not been able to annihilate effectively even in the constitutional era, despite a century and a half of the most powerful critics against the enslavement of women dash by anti-caste philosophers. So first வந்துட்டு என்னது, women பத்தி சொல்லியிருக்காங்க. women have preordained status in the caste order which saw the என்ன பார்க்க முடியுது, which saw the try of gruesome violence. So try, அந்த violence ட்ரை பண்றது நம்மளால பார்க்க முடியுதுன்னு சொல்லியிருக்காங்களா? நோ. ரிஹர்சல் பண்றாங்களா வயலன்ஸ், ஒரு women violence கிரியேட் பண்றது. ஸோ அது வந்து ரிஹர்சல் கிடையாது, ட்ரையல் மறுபடியும் கிடையாது, பிராக்டிஸ் ஆஃப் gruesome violence. சரிங்களா? கொடுமைப்படுத்துறது. சரிங்களா? ஸோ விமனை கொடுமைப்படுத்துறது வந்துட்டு நம்ம ஒரு பிராக்டிஸா கொண்டு வந்திருக்காங்க, அதை பார்க்க முடியுது. ஸோ அது வந்துட்டு பிராக்டிஸ் ஆஃப் போது நம்மளுக்கு மேட்ச் ஆகுது. மற்றது ரிஹர்சல் கிடையாது, ட்ரையல் கிடையாது, அப்போ பிராக்டிஸ் மேட்ச் ஆகுது. ரியாலிட்டி ஆஃப் gruesome violence ரியாலிட்டி இல்லை. சரிங்களா? நம்மளால என்ன பார்க்க முடியுது, அவங்களுடைய கொடுமைப்படுத்ததை பார்க்க முடியுதுன்னு போது பிராக்டிஸ் ஆஃப் gruesome. ஸோ நம்ம ஆப்ஷன் 4 சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இதை எடுத்துட்டு வாங்க. எஸ்பெஷலி, against,
powerful critics against the enslavement of women, especially by anti-caste philosopher. Especially முக்கியமா யாரால? அப்போ especially அப்படின்றது place பண்ணா நம்மளுக்கு perfectா match ஆகுது. So option 4 is the right one. Next, India has been built up its stored while international oil prices have dropped in the pace of years. So oil prices, while international oil prices, reserves, stored reserves. So எதை வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க? reserves, oil price. So reservesன்றதே நம்மளுக்கு மேட்ச் ஆகுது. So India has been building up its stored reserves while international oil prices have dropped in the pace of couple of years. So 2 வருஷம் சரிங்களா? in the past couple of yearsன்றப்போ so கடந்த 2 வருஷமான போது couple of years மேட்ச் ஆகுது. much of years மேட்ச் ஆகல, செகண்ட் மட்டும் எடுக்க பார்க்கிறோம். அடுத்தது many of years கிடையாது. so during of years, few of years எதுவும் மேட்ச் ஆகல. இங்க couple of years தான் செகண்ட் மேட்ச் ஆகுது. அது இல்லாம stored reservesன்றதும் நம்மளுக்கு fit ஆகுது. so option 1 is the right answer. The vigorous and vitality of the various expressive freedoms guaranteed by the Constitution dash on the existence of a corresponding cognitive freedom. Okay. The vigorous and vitality of the various expressive freedoms guaranteed by the Constitution rely onன்றது okay, on phrasal verb அதை பொறுத்து rely onன்றதை choose பண்ணலாம். பட் reference of cognitive freedom அது மேட்ச் ஆகுதா? corresponding reference of cognitive freedom no. distribute on no, அது மேட்ச் ஆகல. depends onன்றது நம்ம யூஸ் பண்ணலாம். so depends on by the Constitution depends on perfectா depensன்றது அங்க மேட்ச் ஆகுது. so depends on the existence of a corresponding guarantee of cognitive freedom. so guarantee of cognitive freedom. cognitive னா என்னப்பா? நம்ம அறிவாற்றல் அப்படின்றது அர்த்தம் சரிங்களா? so guarantee of cognitive freedom அங்க depends on. third option. India's energy security does require a large strategic storage of oil, shortage of oil, reliance of oil, burden of oil, stock of oil. So India's energy security does require a large strategic storage. இங்க வந்துட்டு என்ன நம்மளுக்கு தேவைப்படுது? எனர்ஜி செக்யூரிட்டி. இந்தியாவோட எனர்ஜி செக்யூரிட்டிக்கு நம்மளுக்கு லார்ஜ் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டோரேஜா ஷார்டேஜா? ஸ்டோரேஜ் தான் கரெக்டா இருக்கு. ஸோ அ லார்ஜ் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டோரேஜ் ஆஃப் ஆயில்ன்றதும் மேட்ச் ஆகுது. டு டேக் கேர் ஆஃப் எனி வேகரிஸ் இன் இட்ஸ் இன்டர்நேஷனல் சப்ளை செயின். இன்டர்நேஷனல் டெக்னாலஜி செயின் கிடையாது, சப்ளை செயின். ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் option 1 is the right. next okay, so next question என்ன வந்திருக்காங்க? next வந்துட்டு நம்மளுக்கு phrasal verb. இங்க கொடுத்திருக்கிற phrasal verb வந்துட்டு இருக்கிறதே கரெக்ட் அப்படின்னா விட்டுருங்க சரிங்களா? இல்லையா தப்புன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அதுக்கு நம்மளுக்கு தெரியணும். ஆன்சர் இதுக்கெல்லாம் வந்து தெரிஞ்சாதான் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா? இதுக்கெல்லாம் என்ன மீனிங் தெரிஞ்சாதான் நம்மளுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ பார்ப்போம் கொடுத்துருக்குறது கரெக்டா தப்பா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா சேஞ்ச் பண்ணிக்கலாம். மார்க் புல் டவுன் டூ குயிக்லி அண்ட் கிராஷ்ட் இன்டு த வால். மார்க் புல் டவுன் டூ குயிக்லி. புல் டவுன் அப்படின்னா வந்துட்டு என்ன சொல்றது? ஒருத்தவங்களை வீழ்த்துறது. ஸோ வீழ்த்துறது இங்க கரெக்டா? மார்க் புல் டவுன் டூ குயிக்லி அண்ட் கிராஷ்ட் இன்டு த வால். ஸ்டாப் பண்ணிட்டான். ஸோ சீக்கிரமா வந்து ஸ்டாப் பண்ணிட்டான்.
ஸ்டாப் பண்ணதுனால வந்துட்டு வால்ல அத மோதி கிராஷ், அதாவது வால்ல மோதி ஸ்டாப் பண்ணியிருக்கான் அப்படின்றது இங்க மீனிங். சரிங்களா? ஸோ மார்க் புல் டவுன்ன்றது தப்பு, வீழ்த்துறது. புல் த்ரூவா, புல் இன்னா, புல் அவுட்டா, எது வரும்? கண்டிப்பா நம்மளுக்கு இங்க சேஞ்சஸ் கொடுக்கணும், நம்மளுக்கு மாத்தணும். இங்க வந்துட்டு நோ சேஞ்ச் ரெக்வயர் கொடுக்க கூடாது. இங்க வந்துட்டு கண்டிப்பா நம்மளுக்கு சேஞ்சஸ் தேவை. ஸோ புல் டவுன்ன்றது வீழ்த்துறது. ஸோ வீழ்த்தல அவன் வந்துட்டு குயிக்கா நிறுத்திட்டான், ஸ்டாப் பண்ணிட்டான் அப்படின்றத சொல்லணும். இதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா, ஸோ புல் டவுன், டெமாலிஷ், டெமாலிஷ் அப்படின்னு அர்த்தம். புல் இன், அடுத்தது பார்க் ஆர் ஸ்டாப் ஆர் அரைவ். ஸோ அங்க வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டா, இல்லைன்னா பார்க் பண்ணிட்டா, இல்லைன்னா வந்துட்டு ரீச் ஆயிட்டா அப்படின்னும் போது நம்மளுக்கு புல் இன் அங்க ரிலவெண்டா இருக்கு. சரிங்களா? ஸோ வால்ல ஒரு செவுத்துல மோதுறதுக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணிருக்கலாம், இல்ல வந்துட்டு நிறுத்தி இருக்கலாம். ஸோ எது வேணா நடக்கலாம். ஸோ மார்க் புல் இன் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணணும். புல் அவுட், புல் அவுட்னா லீவ் ஆர் ரிசைன் ஆர் கெட் அவுட், அது மீனிங். சரியா? நெக்ஸ்ட் புல் த்ரூ, புல் த்ரூன்றது இம்ப்ரூவ், இம்ப்ரூவ் ஆர் ரெக்கவரி. புல் த்ரூ அப்படின்னும் போது இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க, அதுல இருந்து ஒரு இல்னஸ்ல இருந்து ரெக்கவர் ஆகி வந்திருக்காங்கன்னும் போது நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? புல் த்ரூ அப்படின்றது யூஸ் பண்ணோம். பட் நம்மளுக்கு இங்க என்ன, புல் இன் தான் வந்துட்டு கரெக்டான ஃப்ரேசல் verb, அதை சூஸ் பண்ணிக்கோ. சரி, செகண்ட் ஆப்ஷன், தேர்ட், செகண்ட் ஆப்ஷன் தேர்ட். நெக்ஸ்ட், everybody said she would never finish the puzzle, but she until it was done. Okay, எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா அந்த பசில அவளால சால்வ் பண்ண முடியாதுன்னு. ஆனா அவ வந்துட்டு சால்வ் பண்ணா, எது வரைக்கும்? கண்டினியூ பண்ணா அவ வந்துட்டு அந்த பசில வந்து சால்வ் பண்ற வரைக்கும் கண்டினியூ பண்ணா அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு கீப் டவுனா, கீப் டவுன், கீப் டவுன் மீன்ஸ் ப்ரொடெக்ட் சம்திங், ப்ரிவென்ட், ப்ரொடெக்ட், அதுக்கு வரும். அது வந்துட்டு அவ கண்டினியூ பண்ணாதான், எது? அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ற வரைக்கும் அவளுடைய ப்ராக்டிஸ் கண்டினியூ பண்ணா அப்படின்றத சொல்லணும். இங்க கீப் டவுன்றது ப்ரொடெக்ட், இர்ரிலவென்ட். அப்ப நம்மளுக்கு கண்டிப்பா சேஞ்சஸ் தேவைப்படும். அப்ப என்ன வரும்? கீப் அவுட், கீப் ஆஃப், கீப் டு. இங்க வந்துட்டு பாஸ்ட் டென்ஸ், she would past tense, everybody said she would. அப்போ வந்துட்டு அங்க past tense தான் நம்ம யூஸ் பண்ணோம். அதை வச்சும் பார்த்தீங்கன்னா she kept to அப்படின்னும் போது continue. சரிங்களா? kept toன்றது continue, past tense. அதை வச்சு நம்ம தேர்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம். தேர்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஒன். இங்க தேர்ட்னு கொடுத்துருக்காங்க, ஃபோர்த் ஆப்ஷன்ல இருக்கு. பட் ரிமைனிங் வேர்டுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா, இங்க கீப் அவுட், கீப் அவுட்னா ரிமைன் அவுட் சைட், வெளியே இருக்கு அப்படின்னும் போது கீப் அவுட். அடுத்தது கீப் ஆஃப், அவாய்ட் என்க்ரோச்சிங், அவாய்ட் என்க்ரோச்சிங், ஆக்கிரமிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆக்கிரமிப்பை வந்துட்டு அவாய்ட் பண்றது, அதுக்கு வந்துட்டு கீப் ஆஃப். இல்லைன்னா வந்துட்டு டச்சிங் சம்திங், சரிங்களா, அதை வந்துட்டு அவாய்ட் பண்றது, தொடாம இருக்கிறது. சரிங்களா? தொடாம, அதை தொடாதீங்க அப்படின்னும் போது கீப் ஆஃப். டச்சிங் சம்திங் அப்படின்னும் போது நம்ம கீப் ஆஃப். கீப் டு, அதுதான் வந்துட்டு கெப்ட் டு, ஃபாலோ, ஒபே ஆர் கண்டினியூ. அங்க கண்டினியூ தான் நம்மளுக்கு தேவை. ஸோ பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கணும், அதனால கெப்ட் டு எடுத்தாச்சு. கீப் டவுன், ப்ரிவென்ட் ஆர் ப்ரொடெக்ட், கீப் டவுன் அப்படின்றது அர்த்தம். சரியா? ஸோ நம்மளுக்கு இது என்ன ஆன்சர்? நம்மளுக்கு கெப்ட் டு, தேர்ட் ஆப்ஷன் வரணும். அடுத்தது, ஓகே, we should hold upon on making dinner until your parents arrive. hold on, hold on என்ன? நம்ம hold on, hold upon எல்லாம் ஒண்ணுதான், மேக்ஸிமம் சேமா தான் வரும். ஸோ பஸ்ல போகும்போது ஓல்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது ஓல்டேன் இல்லை, ஹோல்ட் ஆன். சரிங்களா? கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணுங்க, இல்லைன்னா வந்து ஸ்டாப். சரிங்களா? மூவிங்ல இருக்கிறது ஸ்டாப் அப்படின்றத சொல்லணும். சரிங்களா? அதுக்கு ஹோல்ட் ஆன்றது உங்களுக்கு தெரியும். ஹோல்ட் பேக், ஹோல்ட் பேக், மூவிங் சம்திங், ஒரு நோக்கி போயிட்டு இருக்கீங்க, ஸோ கம் பேக். சரிங்களா?
ஸோ கம் பேக் அப்படின்னும் போது அதுவும் மூமெண்ட் தான், பட் கொஞ்சம் பேக்ல வந்துட்டு நிக்கிறது. ஸோ ஹோல் ஸ்டாப் ஃபார் சம்திங். சரிங்களா? அடுத்தது ஹோல்ட் ஆஃப். ஹோல்ட் ஆஃப் அப்படின்றது யூ ஆர் டூயிங் சம்திங். இங்க யூ ஆர் டூயிங் சம்திங். சரிங்களா? இது ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல போறத நம்ம நிறுத்தி வைக்கிறது ஹோல்ட் பேக். இப்போ ஃபார்வர்ட் டைரக்ஷன் ஒன்று போயிட்டு இருக்கு, அதை வந்துட்டு கொஞ்சம் நிறுத்தி வச்சிருக்கிறது வந்துட்டு கொஞ்சம் பின்னாடி வந்து நிக்கிறதுக்கு வந்துட்டு ஹோல்ட் பேக். எல்லாம் சிமிலர் தான், குட்டி குட்டி வேரியேஷன் தான் இருக்கும். இங்க ஹோல்டாங்னா ஸ்டாப். அடுத்தது யூ ஆர் டூயிங் சம்திங், ஸோ வெயிட். யூ ஆர் டூயிங் சம்திங், யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் சம்திங் போது தான் வந்துட்டு ஹோல்ட் ஆஃப். ஸோ நிறுத்தி வை. அவங்க அம்மா வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் வர வரைக்கும் உன்னுடைய ஒர்க்கை செஞ்சுட்டு இருக்கிறத கொஞ்ச நேரம் நிறுத்தி வையும் போது ஹோல்ட் ஆஃப். தேர்ட் ஆப்ஷன் தான் நம்மளுக்கு இங்க வரும். சரிங்களா? ஃபோர்த், தேர்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட், you do not need a computer, you can get around the typewriting. உனக்கு கம்ப்யூட்டர் வேணும்ன்றது அவசியம் இல்லை, டைப்ரைட்டிங்கே போதும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் தான் வந்து டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஒரு லெட்டர் தான் டைப் பண்ண போற, அது கம்ப்யூட்டர் தான் டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்க டைப்ரைட்டிங்கே போதும்னு இருக்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ யூ கேன் கெட் அரவுண்ட் த டைப்ரைட்டர். ஸோ கெட் பை வித்தா இல்லை கெட் ஆன் வித்தா கெட் அவே வித்தா. ஸோ அதுக்கு கெட் பை வித், கெட் ஆன் வித். ஸோ கெட் அரவுண்ட் அப்படின்னா டூ நைஸ் திங்ஸ் ஃபார் சம்படி ஆர் சம்திங். ஒரு நல்ல விஷயத்த செய்றீங்க, சரிங்களா? மற்றவங்களுக்காக செய்றீங்க அப்படின்னும் போது கெட் அரவுண்ட். அடுத்தது கெட் வித், யூ கேன் மேனேஜ். ஸோ அங்க வந்துட்டு உனக்கு கம்ப்யூட்டர் தேவையில்ல, டைப்ரைட்டிங்கே போதும், அதிலே மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னும் போது கெட் வித் அப்படின்றத எடுத்துக்கலாமா? கெட் ஆன். கெட் ஆன்னா ப்ராக்ரஸ், போயிட்டே இருக்கு அப்படின்னும் போது கெட் ஆன். கெட் அவே. கெட் அவேனா எஸ்கேப் ஆகுறது. சரியா? நம்மளுக்கு என்ன இங்க கெட் வித், மேனேஜ் தான் நம்மளுக்கு தேவை. ஓகே, ஸோ நம்மளுக்கு மேனேஜ். இங்க கெட் பை வித், யூ கேன் கெட் பை வித் த டைப்ரைட்டர். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ஒன், ஒன்லி ஒன். கெட் வித், கெட் பை வித், கெட் அவே கிடையாது, இங்க வித் வரக்கூடாது, கெட் அவே தான். கெட் அவேனா எஸ்கேப். சரியா? இங்க கெட் வித், யூ கேன் மேனேஜ் டைப்ரைட்டர். சரிங்களா? டைப்ரைட்டிங்ல நம்ம மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னும் போது ஒன். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட், okay, we usually eat in instead of going out for dinner. eat னா வீட்டு சாப்பாடு, ஸோ eat outனா வந்துட்டு ஹோட்டல் சாப்பாடு, டின்னர். சரியா? அடுத்தது eat up. eat upனா eat everything. சரிங்களா? இருக்கிறத ஒண்ணு கூட மிச்சம் விடாம எல்லாத்தையும் சாப்பிடுறது. ஸோ இருக்கிறத ஒண்ணு கூட மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் சாப்பிடுறது, அது வந்து eat up. eat up everything, எல்லாத்தையும் சாப்பிடுறது eat up. eat outனா என்ன? ரெஸ்டாரண்ட். ஈட்னா வீட்டில் சாப்பிடுறது. ஓகே. eat away. eat awayனா என்ன? அரிச்சிடுறது. சரிங்களா? ஸோ டெஸ்ட்ராய். டெஸ்ட்ராய்னும் போது eat away. சரியா? அவ்வளவுதான். இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? we usually eat in instead of going out for dinner. ஸோ நாங்க எப்பவுமே வந்துட்டு வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடுவோம், வெளியே சாப்பிட மாட்டோம் போது இருக்கிறதே கரெக்டா இருக்கு, eat out எதுவும் தேவையில்லை. ஸோ given is right. So no change required. இதுல பாத்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க? ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ஸ்டாட்டஸ், இது பேர் என்ன? ஸ்டாட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மெயின்ஸ்ல இது மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸ்டாட்டஸ் கேட்பாங்க, ஒரு சில ஷிஃப்ட்டுக்கு கண்டிப்பா ஸ்டாட்டஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா தேர் வாஸ் நோ டிக்கெட், அதாவது ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க, ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டாங்க, நீங்க என்ன பண்ண போறீங்க? ஸோ ஆப்ஷன்ஸ் ஏபிசி கொடுத்துருக்காங்க, எது வந்துட்டு எந்த லைனை வச்சு நம்ம இந்த சென்டென்ஸை ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அதை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா ஆப்ஷன் ஒன். செகண்டும் ஸ்டார்ட் பண்ண முடியுதுன்னா ஏ அண்ட் பி, அதையும் கீழே மென்ஷன் பண்ணிட்டாங்க, எதுன்னு பாருங்க. ஸோ தேர் வேர் நோ டிக்கெட்ஸ் அவைலபிள் அட் த கவுண்டர் பட் த டவுட்ஸ். டவுட்ஸ்னா வந்து யார்ப்பா? பட் த டவுட்ஸ் வேர் ஆல் பிராண்டிஷிங் தேர் டிக்கெட்ஸ். டவுட்ஸ்னா அந்த பிளாக்ல டிக்கெட் விற்கிறாங்க இல்லையா,
ஸோ வந்துட்டு டிக்கெட் வாங்கி பிளாக்ல விற்கிறாங்களே அவங்க பேரு டவுட்ஸ். But the touts were all brandishing their tickets. So brandishing their tickets அப்படின்றது இருக்கு. ஸோ பாருங்க ஃபர்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ் ரெண்டு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ 2 லைன் இருக்கு. ஃபர்ஸ்ட் லைன்ல ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? அதுவே ஆப்ஷன்ல வந்திருந்ததுன்னா கண்டிப்பா அது ஸ்டார்டரா இருக்க முடியும் அந்த ஆப்ஷன். சரியா? செகண்ட் இருந்ததுன்னா அதை வச்சு ஸ்டார்ட் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணணும். கிவன் ஸ்டார்டிங் லைனும் இங்கேயும் அதே வந்திருந்ததுன்னா அது ஆப்ஷன் கண்டிப்பா இருக்குன்னு அர்த்தம். brandishing their tickets. The touts were brandishing their tickets. Brandishing their tickets. என்னால ஸ்டார்ட் பண்ண முடியாது. Availability of tickets with the touts. Availability of tickets with the touts. Even though no இதை வச்சு என்னால ஸ்டார்ட் பண்ண முடியல, இதையும் ஸ்டார்ட் பண்ண முடியாது. சி எடுங்க. Even though there were no tickets. இங்க there were no tickets இருக்கு. ஸோ அதாவது டிக்கெட்ஸ் இல்லனா கூட even though there were no tickets, even though there were no tickets, the touts were the but எடுத்துருங்க. even though ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால but யூஸ் பண்ணக்கூடாது. the touts were all brandishing their ticketsன்றது சொல்லணும். ஸோ நம்ம தேர்ட் ஆப்ஷன் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ண முடியாது. only 3. ஸோ ஆப்ஷன் 3. C option is the right one. Next, nobody should be certain about achieving something. There were so many uncertainty in life. Nobody should be certain about achieving something. Achieving something இங்க நெகட்டிவ்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ achieving something by nobody நம்மளால சொல்ல முடியாது. Leave. Certainty about achieving. Certainty about achieving by nobody. No. With so many uncertainties. இங்க certainty ன்னு சொல்லியாச்சு. There were uncertainties. Okay. There are so many uncertainties. With so many uncertainties. There are so many uncertainties in life. With so many uncertainty in lives. So how could you manage here? So நம்மளால எதுவுமே ஸ்டார்ட் பண்ண முடியாது. ரைட்? none. அடுத்தது, are you satisfied with this information? Please contact me for any further clarification. Okay. Are you satisfied with this information? If you need any further clarification, if you are not satisfied with information, please contact me. சொல்லலாமா? So if you need any further clarification தேவைன்னா, in case, so இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணலாமே? if you need any further clarification, in case ஒருவேளை நீங்க satisfy ஆகலன்னா நீங்க என்ன கான்டாக்ட் பண்ண முடியும் அப்படின்றது தான். if you need any further clarification, in case you are satisfied with this information, please contact me. so என்னால ஸ்டார்ட் பண்ண முடியுது. சரியா? ஃபர்ஸ்ட் பாருங்க. so next, right. in case you need if should you need any further clarification. so in case you need சொல்ல முடியுமா? அதாவது உங்களுக்கு ஃபர்தரா கிளாரிஃபிகேஷன் வேணும்னா நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாம்? எப்போ? in case you are satisfied the information. அதாவது if you needன்றது வந்துட்டு if you need any further clarification, உங்களுக்கு எதனா கிளாரிஃபிகேஷன் தேவைன்னா ப்ளீஸ் கான்டாக்ட் மீ அப்படின்னு சொல்லியிருக்கோம். எப்போ கான்டாக்ட் பண்ணணும்? in case you are satisfied with the information. so ஃபர்ஸ்ட் இதெல்லாம் சொல்ல முடியுது. அதே தான் should you need if condition ஒன்னு தான். should you need any further clarification, in case you are satisfied with this information, please contact me. so என்னால see you சொல்ல முடியுது. in case you need ன்றது ஸ்டார்ட் பண்ண முடியாது. சரியா? A and C.
அடுத்தது how much you earn is less important. எவ்வளோ ஏர்ன் பண்றியோ, அதாவது எவ்வளோ ஏர்ன் பண்றியோ அது வந்துட்டு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். லெஸ் இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், எது அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும்னா இஸ் ஹவு யூ ஏர்ன், எவ்வளோ ஏர்ன் பண்ற, தட் இஸ் யுவர் மெத்தட் ஆஃப் ஏர்னிங். ஸோ எந்த வழியில நீ வந்து ஏர்ன் பண்ற அதுதான் முக்கியம், அதுதான் வந்துட்டு அதிகம். அப்போ வந்துட்டு ஹவு மச் யூ ஏர்ன் இஸ் லெஸ், what is more important, so இது less இது more. What is more important is your method of earning, your method of earning is more important. So your earning is less important, your method of earning is more important. எந்த வழியில நீ வந்துட்டு சம்பாதிக்கிறன்றது தான் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றது less more அப்படின்றத சொல்லியிருக்காங்க. how you earn is as important. okay, as important னா வந்துட்டு நீ எவ்வளோ ஏர்ன் பண்றியோ அவ்வளோ அளவுக்கு வந்துட்டு நீ வந்துட்டு மெத்தட் ஆஃப் ஏர்னிங்கும் முக்கியன்ற மாதிரி இருக்கு. நம்மளுக்கு என்ன தேவை, ஸோ நீங்க எவ்வளோ சம்பாதிக்கிறன்றது முக்கியம் இல்ல, எந்த வழியில சம்பாதிக்கிற அதுதான் முக்கியம். ஸோ எவ்வளோ சம்பாதிக்கன்றது கம்மி, எந்த வழியில சம்பாதிக்கிற அது மோர். இங்க as important as your method of earningனா ஈக்குவலா வருதுன்னு அர்த்தம். ஸோ நம்மளால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுக்க முடியாது. செகண்ட் எடுத்துக்கோங்க, how much you earn is as important, அதுவும் வந்துட்டு as important போது ஈக்குவலா வருது. சரிங்களா, அதுவும் தூக்கிடலாம். how you earn is not as important, எவ்வளோ சம்பாதிக்கிற அப்படின்றது இம்பார்ட்டன்ட் கிடையாதுன்னு இருக்காங்க. ஸோ நாட் as important as அப்படின்னும் போது நம்ம தேர்ட் ஆப்ஷனை வச்சு நம்மளால ஃபார்ம் பண்ண முடியும். சரினா வந்துட்டு அப்போ இவங்க ஏர்னிங்ஸ் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கிடையாது, யுவர் மெத்தட் ஆஃப் ஏர்னிங் இஸ் இம்பார்ட்டன்ட்ற மாதிரி வருது. ஸோ தேர்ட் ஒன்லி சி எங்க இருக்கு, தேர்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஒன். நெக்ஸ்ட், you must submit the proof of your being a US citizen. You must submit the proof of your being a US citizen. Only then your NRI account will be made operative. அதாவது நீ யூஎஸ் சிட்டிசன்றத ப்ரூவ் பண்ணாதான் என்னால NRI அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ண முடியும். சரிங்களா, அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அன்லெஸ் யூ ப்ரூவ், நீ வந்துட்டு யூஎஸ் சிட்டிசன்றத ப்ரூவ் பண்ண முடியலனா என்னால ஆக்டிவேட் பண்ண முடியாது. ஸோ அன்லெஸ் யூ ப்ரூவ் US citizen, you are a US citizen, your NRI account will not be made operative. சரிங்களா, நீ ப்ரூவ் பண்ணலனா அப்படின்னும் போது என்னால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வச்சு சொல்ல முடியுது. unless your NRI account is made operative now. so இது வந்துட்டு unless NRI account செகண்ட வச்சு இவங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, அதுவும் unless கொடுத்திருக்காங்க. unless you are unless your first option தான், unless you prove you are being a US citizen, அதை வச்சு தான் நான் unless யூஸ் பண்ண முடியும். unless so starting cause and effect னு வருது. ஸோ இங்க எஃபெக்ட் கிடையாது. ஸோ நீங்க ப்ரூவ் பண்ணாதான் என்னோட அக்கௌண்ட்டை வந்துட்டு ஆக்டிவேட் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரூவ் பண்ணாதான் நம்மது காஸ், எஃபெக்ட்னா ஆக்டிவேட் பண்றது. ஸோ இங்க என்ன இருக்கு, இங்க வந்துட்டு எஃபெக்ட வந்துட்டு நம்ம காஸா வந்து மாத்திருக்காங்க. அன்லெஸ் யுவர் NRI அக்கௌண்ட் இஸ் மேட் ஆப்ரேட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வச்சு என்னால சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சொல்ல முடியும், வித்தவுட் யுவர் NRI அக்கௌண்ட் யூ மஸ்ட், without your NRI account you must know. So option 1 only A is the right answer. அடுத்தது என்ன சொல்லிருக்காங்க, so okay good, suitable verb filler, single filler. father usually drinks coffee, usually father காஃபி குடிப்பாரு மார்னிங்ல, பட் today. so changes, ரெகுலரா ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்கேன், சடன் சேஞ்ச் ஒன்னு பண்றேன்னா பிரசன்ட் கண்டினியூஸ்ல எழுதணும். சரிங்களா, இங்க சொல்லியாச்சு யூசுவலா ஃபாதர் வந்து காஃபி தான் குடிப்பாரு, ஸோ இப்போ என்ன பண்றாரு, டீ குடிக்கிறாரு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ பட் டுடே இன்னைக்கு he is drinking tea. சரியா, ஃபோர்த். நெக்ஸ்ட், the child from viral fever since last week. ஸோ லாஸ்ட் வீக்ல இருந்து அந்த குழந்தைக்கு வந்துட்டு ஃபீவரா இருக்கு
started in the past, continue with time mention பண்ணிருக்காங்க. present perfect continue. present perfect continue. the child அப்படின்னும் போது singular has been suffering from fever. Okay, viral fever since last week. Next, he dash a novel since October last. அக்டோபர் லாஸ்ட்ல இருந்து நாவல் இங்க ரைட் கொடுத்திருக்காங்க. நாவல் எழுதுறா அப்படின்னு சொல்றத சொல்லியிருக்காங்க. எழுதுறான் அப்படின்றத சொல்லிருக்காங்க. and he is about to finish it. so started in the past, still it is going. எப்போ அக்டோபர் லாஸ்ட்ல ஆரம்பிச்சான், முடிக்க போறான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. so he has been writing a novel since October. if you will conditional sentence. if plus will எப்போ வரும்? இது மெயின் கிளாஸ்ல will எப்போ வரும்? இங்க வந்துட்டு v1 இருந்தாதான். if you work hard you will pass. so first option. works ன்னு வரக்கூடாது. youல வந்துட்டு work தான். I you we plural இதெல்லாம் வந்துட்டு s form இல்லாம verb எழுதணும் present tense. அடுத்து I dash you if I had money. இந்த had past perfect. இது v3. சரியா? I had money. நான் பணம் வச்சிட்டு இருந்தேனா அப்படின்னும் போது had ரெண்டு had allowed தான். ஏன்னா past perfectல had plus v3 form. so had have உடைய third form had தான். so அதனால had ன்னு யூஸ் பண்ணிருக்காங்க. so அப்போ மெயின் கிளாஸ்ல என்ன வரும்? would have helped. would have plus v3 form. would have helped. next question பாப்போம். இந்த question என்னப்பா கேட்டிருக்காங்க? so active passive voice. நம்ம வந்து sentence வந்து ஒன்னு active voiceல கொடுத்திருப்பாங்க இல்ல passive voiceல கொடுத்திருப்பாங்க. அதனுடைய right conversion எது அப்படின்றத பார்க்கணும். do you see the snake? இங்க பார்த்தீங்கன்னா do plus see. அது questioningல நம்ம வந்துட்டு do you அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? so do you see அப்படின்றதும் cன்றதும் ஒண்ணுதான். சரியா? so the snake அப்படின்னு வரும்போது is என்ன கேக்குறாங்க? பாம்பை பார்த்தியா அப்படின்றத கேக்குறாங்க. நீங்க எப்படி சொல்வீங்க? had ன்னு மாத்துவீங்களா? do see. நார்மல் verb cன்றது வந்துட்டு is plus v3 form அப்படின்றத மாத்தும். சரிங்களா? ஏன்னா snakeன்றது singular, அதனால is plus v3 form. அத questioning-ஆ நம்ம கன்வெர்ட் பண்ணணும். இது எப்படி கன்வெர்ட் பண்றது? is the snake is plus v3 சொல்லியாச்சு. see saw seen by you. ஓகே, இந்த question எங்க இருக்குன்னு பாருங்க. passive voiceல is the snake. first had இருக்கு இல்ல. is the snake seen by you. second தான். சரியா? so second is the right answer. next, she keeps her waiting. என்ன பண்ண போறீங்கன்னா herன்றது தான் நம்ம எடுத்துக்கணும் first. சரிங்களா? so herன்றது she மாறும், by him அப்படின்னு மாறும். present tense keeps, is kept. she is kept waiting by him. first இருக்கு. she has எதுவும் கிடையாது. இங்க present tense, நம்ம present tense is plus v3 form or plus v3 form, am plus v3 form அப்படின்றத மாத்தணும். she is kept waiting by him. first option. next, it is time to close the shop. it is time வந்துச்சுன்னா it is time எடுத்துக்கோங்க. இங்க to close the shop அப்படின்றது, shopன்றது what? object. so நம்ம வந்துட்டு object shop எடுத்துக்கணும். அதை frame பண்ணி சொல்லணும். it is time for the shop to be closed. toன்றது வந்துட்டு to be closed அப்படின்றது passive voice conversion. first option correct தான். it wasன்றது மாத்தாதீங்க. இதுவே வந்துட்டு long time ago அப்படின்றது meaning. அதனால it isன்றது it isனே இருக்கட்டும். நம்ம close the verb, அடுத்தது object பாத்தீங்கன்னா shop, to closeன்றது to be closed அப்படின்றத மாத்திருக்கோம். அவ்வளவுதான். it is time for the shop to be closed. first option is the right one. next, okay, next பாத்தீங்கன்னா
ஸ்பீச் கேட்டிருக்காங்க. ஸ்பீச் கன்வர்ஷன் நம்ம பண்ணணும். அதாவது டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் இதை கேட்டிருக்காங்க. பேங்கிங் அப்போ மெயின்ஸ்ன்னு போறப்போ நம்ம ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ் தெரிஞ்சிருக்கணும், டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் தெரிஞ்சிருக்கணும், ஈவன் சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் எல்லாம் தெரிஞ்சிருந்ததுன்னா நம்ம அட்டன் பண்ணலாம். சரிங்களா? ஒரு சில கன்வர்ஷனுக்கு கேட்டுட்டா என்ன பண்ணுவீங்க? ஸோ கேட்க வாய்ப்பு நிறைய இருக்கு. எதனா ஒரு ஷிஃப்ட்ல ஒரு 5 கொஸ்டின் கேட்கறாங்கன்னா 5 மார்க்கும் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் தானே. ஸோ பண்ணிதான் ஆகணும். He said, alas, alas, என்ன ஒரு எக்ஸ்பிரஷன்? I am undone, நான் பண்ணல. ஸோ என்ன alas அப்படின்றது என்ன? sorrow. சரிங்களா? sorrow, not joy. He exclaimed, alas, இங்க வந்துட்டு இருக்கு he exclaimed. heன்றது he exclaimed that. no, he exclaimed with sorrow. he exclaimed with delight. hooray அப்படின்னா என்ன? he exclaimed with delight. he exclaimed with joy அப்படின்றத எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும். எப்போ? நம்ம ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச்ல எழுதும்போது. டைரக்ட் ஸ்பீச்ல அலாஸ் அது மாதிரி வேர்ட்ஸ் எக்ஸ்பிரஷன் வேர்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம கன்வர்ஷன் எழுதணும். he explained with sorrow that he was undone. ஸோ ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ்ல டென்ஸ் மாற்றக்கூடாது. ப்ரெசன்ட் டென்ஸ்னா ப்ரெசன்ட் டென்ஸ் தான். பட் டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்ல என்ன பண்ணுவீங்க? ப்ரெசன்ட் டென்ஸ் இருந்ததுன்னா பாஸ்ட் டென்ஸ். ஸோ யாரு? he said I am undone அப்படின்னும் போது I am, he said அவன் அப்படின்னும் போது அவனை தான் குறிக்குது ஹீன்றது. ஸோ he was undone. he exclaimed with sorrow that he was undone. Third option is the right answer. Next. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் கேட்டிருக்காங்க. நான் சும்மா சொன்னேன், நிஜமானவே டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் இங்க கேட்டிருக்காங்க. ஸோ நோ அதர் வுமன் வாஸ் ஆஸ் பியூட்டிஃபுல் ஆஸ் ஹெலன் ஆஃப் ட்ராய். இங்க ஆஸ் பியூட்டிஃபுல் ஆஸ் பாசிட்டிவ் கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ். நோ அதர், நோ அதர் ஒரு வேர்ட் வரும்போது டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் கிளாஸ் பார்த்தீங்கன்னா இது ஈஸியா புரிஞ்சுக்கலாம். நாட்னு ஒரு ஃபார்மேஷன் கொடுத்துருப்பேன். பாசிட்டிவ் கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ். நோ அதர்னு வந்துச்சுன்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரில தான் யூஸ் பண்ணணும். வெரி ஃபியூ ஆரம்பிச்சுன்னா ஒன் ஆஃப், அப்போ விஎம்ஓ அந்த ஃபார்மேஷன் ஒரு ஃபார்மேஷன் கொடுத்துருக்கேன், ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கேன். ஸோ இது நோ அதர் சீரீஸ்ல வருது. அப்ப தான் வரணும் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஒன் ஆஃப் த வரக்கூடாது, த அப்படின்றது சூப்பர்லேட்டிவ் டிகிரில நம்மளுக்கு வரணும். இங்க என்ன கேட்டிருக்காங்க? ஸோ நோ அதர் வுமன் வாஸ் ஆஸ் பியூட்டிஃபுல் ஆஸ் ஹெலன் ஆஃப் ட்ராய். சூப்பர்லேட்டிவ் டிகிரில தான் கன்வெர்ட் பண்ண சொல்றாங்க. ஹெலன் ஆஃப் ட்ராய் வாஸ் மோர் பியூட்டிஃபுல் கிடையாது. Helen of Troy was the most beautiful woman. So the most superlative degree was தான் இருக்கு was. Helen of Troy was beautiful than any other. No, இது இல்ல. Helen of Troy was more beautiful இல்ல. So second option is the right answer. சரியா? Next. ஓகே, 5 கொஸ்டின் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் அதை பேஸ் பண்ணி கேட்டுட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? நெக்ஸ்ட் நம்மளுக்கு எரர் ஸ்பாட்டிங் கேட்டிருக்காங்க. எரர் ஸ்பாட்டிங் இப்போ பண்ணுவோம். எத்தனை கொஸ்டின் தெரியல, பார்க்கலாம். சிங்கிள் எரர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ எந்த எரர்ல எந்த பார்ட்ல எரர் இருக்கு அப்படின்றத மட்டும் ஐடென்டிஃபை பண்ணலாம். A strong bond of friendship among school administrative staff and teachers are responsible for the negligence of many aspects of education. இங்க பாத்தீங்கன்னா a strong bond, one of, each of அப்படின்னும் போது நவுன்ல பாத்தீங்கன்னா ஆஃப்க்கு முன்னாடி என்ன இருக்கு? a strong bond, a strong bond singular. அத பேஸ் பண்ண verb தான் நம்ம கொடுக்கணும், priority கொடுக்கணும். A strong bond of friendship among school administrative staff and teachers. Teachers are கிடையாது. So அந்த strong bonding தான் சொல்லியிருக்காங்க. Is responsible for the negligence of many aspects of education. So is இங்க வந்துட்டு ஆஃப்க்கு முன்னாடி என்ன இருக்கு? a strong bond இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ண verb இஸ்ன்னு வரணும் இங்க. சரியா? சோ இங்க வந்துட்டு நீங்க டீச்சர்ஸ் ஆர் அப்படின்னு சொல்றது இல்ல. இங்க ஸ்ட்ராங் பாண்டிங் தான் ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்க. ஆஃப்க்கு முன்னாடி என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ண verb வரணும். அப்ப செகண்ட் பார்ட் எடுத்துக்கோங்க. செகண்ட் பார்ட் எடுக்கும் போது நம்மளுக்கு ஆர் வரக்கூடாது, இஸ். சரியா? எங்க எரர் இருக்கு? சோ இஸ் அப்படின்றத நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட், the management will be taken a decision.
about the training of the clerical staff early next month. The management will be taken a decision. Subject will be taken, object will be taken அப்படின்றது ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கா பாசிவ் வாய்ஸ்ல இருக்கா அடுத்தது சப்ஜெக்ட் இது verb ஆப்ஜெக்ட் நம்ம ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ்ல இந்த வாட் ஹூ ஹூம் சொல்லியாச்சு ஸோ a decision will be taken by the management அப்படின்னா கரெக்ட் a decision will be taken by the management அப்படின்னா will be takenன்ற verb கரெக்ட் பாசிவ் வாய்ஸ்ல இருக்குன்னு சொல்றாங்க management will be taken no டெசிஷன் தான் மேனேஜ்மெண்டால எடுக்கப்பட்டது அப்படின்றது ஸோ மேனேஜ்மெண்ட் டெசிஷன் எடுக்கல சரிங்களா மேனேஜ்மெண்ட் டெசிஷன் டைரக்டா தான் சொல்லியிருக்காங்க மேனேஜ்மெண்ட் டெசிஷனை எடுக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க அப்போ பாசிவ் வாய்ஸ்ல சொல்லக்கூடாது ஆக்டிவ் வாய்ஸ்ல தான் சொல்லணும் சரியா நம்ம என்ன பண்ணணும் இங்க வந்து த மேனேஜ்மெண்ட் ஒரு டெசிஷனை எடுக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம வந்துட்டு இது ஃபுல்லாவே எடுத்துருங்க த மேனேஜ்மெண்ட் will take a decision about the training of the clerical staff early next month. Management will take. Active voice. Okay. Next. It is one of the few companies. This is one of the few companies. Correct da? So who? Conjunction who? வந்துச்சுனா முன்னாடி பர்சனை டினோட் பண்ணது this is one of the few companies which companies நம்போது which அது இல்லாம இங்க இருக்கிற verb எதை பேஸ் பண்ணி இருக்கணும் ஸோ முன்னாடி என்ன ப்ளூரலோ அந்த ப்ளூரல் verb தான் in case இங்க வந்துட்டு who which what எதுவும் கொடுக்கல அந்த கேஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும் நம்ம this is ஒன்னுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும் in case conjunction who what which எதுவும் வரலனா இங்க ஆஃப்க்கு முன்னாடி என்ன இருக்கோ அதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும் பட் இங்க கன்ஜங்ஷன் கொடுத்துருக்காங்க ஹூன் டினோட் பண்ணிருக்கு ஹூன்றது தப்பு இங்க கம்பெனிஸ் விச் அது மாத்திரம் இல்ல எங்களுக்கு வந்துட்டு ப்ளூரல் ஹாவ்ன்றத மாத்தணும் சரியா சோ விச் ஹாவ் டன் which have done well for the past few years. Next, what satisfies a teacher? What satisfies a teacher the most is the excitement of the students when they learned something new. So என்ன ஒரு விஷயம் வந்து டீச்சரை சாட்டிஸ்ஃபை பண்ணோம் ஒரு பசங்க வந்துட்டு ஒரு புது விஷயம் கத்துக்கிட்டாங்க இல்ல நம்மளால பெனிஃபிட் அடைஞ்சிட்டாங்களா அது வந்து டீச்சருக்கு சந்தோஷம் நீங்க பாஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு சந்தோஷம் அப்படிதானே சோ ஏதோ கத்துனதுக்கு கொஞ்ச நாச்சும் யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத நம்ம நினைக்கலாம் அது மாதிரி வாட் சாட்டிஸ்ஃபைஸ் a teacher the most is present tense எல்லாமே present tenseல தான் சொல்லிருக்காங்க when எப்போ they learn something new they learned கிடையாது learn so present tenseல பேசும்போது நம்ம verb present tenseல மாத்திக்கோங்க so fourth next the village has electricity today only because of the efforts of a few dedicated engineers. The village has electricity today. The village has electricity today only because of the efforts of a few dedicated engineers. Error எதனா இருக்கா formation எல்லாம் பக்காவா இருக்கு village நம்போது singular has அப்படின்றது கரெக்ட் தான் ஸோ எல்லாமே கரெக்டா இருக்கு no correction requires no error. Next சூப்பர் ஸோ எரர் ஸ்பாட் 5 கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க லாஸ்டா ஸோ 91 to 100 ஸோ 10 கொஸ்டின் க்ளாஸ் டெஸ்ட் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க அதை சால்வ் பண்ணிடலாம் க்ளாஸ் டெஸ்ட் எப்படி பண்ணலாம் படிச்சு ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க பெரிய பேசேஜ் கொடுத்தனா தயவு செஞ்சு முடிஞ்சா குயிக் கிளான்ஸ் படிங்க இல்லைன்னா ஒரு 10 லைன் படிங்க என்ன சொல்ல வராங்கன்றத புரிஞ்சுக்குவீங்க அடுத்தது நம்ம அந்த லைன்ல மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம
ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்துட்டு பாசிட்டிவ்ல சொல்லியிருக்காங்களா இல்ல நெகட்டிவ்ல சொல்லியிருக்காங்களா அப்படின்றத பாருங்க. டோன் ஆஃப் த பேசேஜ் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுக்கு தகுந்த வேர்டை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சரியா? சோ என்ன சொல்லியிருக்காங்கன்றத ஃபர்ஸ்ட் ஃபியூ லைன்ஸ் படிக்கும் போது நம்மளுக்கு தெரியும். அதை பார்த்து the arrest by the Central Bureau of Investigation of former IDBI officials are nothing for time, intent, and implications. The agency is investigating these officials who had at the helm of the public sector banks affairs 8 years ago on charge of facilitating rupees 900 crore loan to the now defunct Kingfisher Airlines without due. ஸோ 900 crore லோன் அப்படின்னு பார்த்தவொடனே யாரு ஞாபகம் வரும் நம்மளுக்கு? விஜய் மல்யா. சரிங்களா? விஜய் மல்யா தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஸோ இதை வந்துட்டு அதனுடைய பேஸ் பண்ண எரர் தான். சரிங்களா? பேங்க்ஸ் திவாலாயிடுச்சு. திவாலாவில் பேங்க்ஸ் வந்துட்டு நிறைய பேங்க்ஸ் வந்துட்டு அவர் வந்துட்டு லோன் எடுத்திருக்காரு. அதுல இன்வால்வ் ஆன 8 இயர்ஸ்க்கு முன்னாடி இன்வால்வ் ஆன சிபிஐ வந்துட்டு அரெஸ்ட் பண்ணாங்க. அதை பத்தின இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? இன்னும் ஒரு ஃபியூ லைன்ஸ் பாப். Without due 2 days after the arrest, the list that include former IDBI chairman Yogesh Agarwal, the Security Exchange Board of India, barred Kingfisher promoter Vijay Mallya and senior officials of group firm United Spirit Limited from securities dealing and from holding directorial positions in listed companies. Mr. Mallaya owes banks close to 9,000 crore and has been in exile in the UK for nearly a year. அதாவது 9,000 crore வாங்கிட்டு லோன் எடுத்துட்டு அவரும் யூகேல போய் தலைமறையா ஆயிட்டாரு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ரிலேட்டட் டு அந்த ஃப்ராட் லோன் ஏமாத்திட்டு போயிட்டார் இல்லையா? அதனால அதை பத்தி எப்படி அவங்க வந்து ரெக்கவர் பண்றது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த பேசேஜ்ல. போதும், நம்ம வந்துட்டு இப்ப என்ன பண்ணலாம், அந்த லைன் படிச்சுட்டு என்னென்ன வேர்ட் வருமோ அதை பத்தி தான் சொல்லியிருக்காங்க. இது பாசிட்டிவ் பேசேஜா நெகட்டிவ் பேசேஜா? பாசிட்டிவ் பேசேஜ்னு சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்க மாட்டேன், நெகட்டிவ். சரியா? ஸோ நெகட்டிவ் பேசேஜ் எல்லாம் வந்துட்டு லோன் டிஃபால்ட், ஸோ அதை பத்தி தான் சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ நம்ம பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் என்ன? The arrest by the CBI, Central Bureau of Investigation of former IDBI officials are nothing for time, intent and implication. ஸோ அந்த சிபிஐ அரெஸ்ட் பண்ணதுல எந்த ஒரு நோக்கம் நேரம் எதுவும் இல்ல அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணதுலன்னு சொல்றாங்க. ஆர் நத்திங் ஃபார் டைம், ஆர் நத்திங் ஃபார் டைம், ஆர் நத்திங் effectualness, ஸோ செயல்திறன். நோ அதுவும் efficaciousness, அதுவும் செயல்திறன். எஃபிஷியன்சி அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு, அதுவும் கிடையாது. வர்த், ஸோ வர்த். காகன்சி அறிவாற்றல், காகன்சி அறிவாற்றல். எஃபிகசி எல்லாமே பாசிட்டிவ் வேர்ட்ஸ். நம்மளுக்கு வந்துட்டு வர்த், அதுல வந்துட்டு நத்திங். நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க இங்க? IDBI officials are nothing for timing. சரிங்களா? officials are worth nothing. சரி, அவங்கள அரெஸ்ட் பண்ணதுல எந்த ஒரு வேல்யூபிள் ரீசனும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அது வந்துட்டு நத்திங். officials are worth nothing for timing, intent and implications. ஓகே, ஸோ அடுத்தது போலாமா? அவங்கள அரெஸ்ட் பண்ணதுல எந்த ஒரு நோக்கமும் இல்லை அப்படின்னும் போது நம்மளுக்கு வர்த் நத்திங் அப்படின்றத கொடுக்கணும் ஃபர்ஸ்ட். செகண்ட், அங்க எஃபிஷியன்சி எல்லாம் காட்ட முடியாது. ஃபார் டைமிங் போது வர்த் அப்படின்ற வேர்ட் தான் நான் சூஸ் பண்ண முடியும். அடுத்தது 92. Kingfisher Airlines without due. Kingfisher Airlines without due
without due, inactivity, without due, withoutன்னு சொல்லியாச்சு. due inactivity சொல்ல முடியுமா? no. மறுபடியும் ஒரு without மென்ஷன் பண்ணிருக்கேன். neglect no. without lethargy. ஸோ மெத்தனை போக்கு அதுவும் கிடையாது. எல்லாமே வந்துட்டு வித்தவுட்ன்றதுனால நெகட்டிவ் இல்லை. டெலிஜென்ஸ் அதாவது வித்தவுட் டியூ ரெஸ்பெக்ட், வித்தவுட் டியூ அதாவது ஒரு கன்சிஸ்டன்சி, ஒரு பர்சிஸ்டன்சி இல்லாம அவர் இருக்காரு அப்படின்னும் போது டெலிஜென்ஸ்ன்றத சூஸ் பண்ணணும். சரிங்களா? அங்க வித்தவுட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க டெலிஜென்ஸ், டியூ டெலிஜென்ஸ் அப்படின்றத கொடுக்கணும். டெலிஜென்ஸ் மீனிங் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டியூ ரெஸ்பெக்ட்னு இந்த இடத்துல டியூ ரெஸ்பெக்ட்னு எடுத்துக்கலாம், இல்லை வந்து டியூ பர்சிஸ்டன்ஸ் அப்படின்றத எடுத்துக்கலாம். சரிங்களா? நார்மலா வந்துட்டு டெலிஜென்ஸ் அப்படின்னா ஹார்ட் ஒர்க், அதை கூட எடுத்துக்கலாம். டியூ ஹார்ட் ஒர்க், ஒரு கஷ்டப்படாம அவர் பாட்னு வந்துட்டு 9,000 crores வந்துட்டு எடுத்துட்டு போயிட்டாரு, லோன் எடுத்துட்டு ஏமாத்திட்டு போயிட்டாரு அப்படின்றது ஒரு கஷ்டப்படாமன்றதுக்கும் சொல்லலாம். ஸோ வித்தவுட் டியூ டெலிஜென்ஸ்ன்றதை தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் 93. Vijay Mallya and senior officials of Group Firm United Spirit Limited from securities dealing and from security dealing and so இங்க பாத்தீங்கன்னா from இதுல இருந்து security dealing and from holding directorial positions. so யாரு? விஜய் மல்யா. விஜய் மல்யா வந்துட்டு எதுல இருந்து எந்த பொசிஷன்ல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ சம்திங் வேர்டு ஃப்ரம் ஹோல்டிங் டைரக்டரியல் பொசிஷன்ஸ். ஸோ லிஸ்டட் கம்பெனிஸ், ஒரு சில கம்பெனிஸ்லாம் அவர் வந்துட்டு டீல் வச்சிருப்பார் இல்லையா? ஸோ அந்த கம்பெனிஸ்லாம் வந்துட்டு ஒரு பார்ட்னரா இருந்தாங்க, அதுல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்றத கேக்குறாங்க. ஸோ அண்ட் டேஷ் ஃப்ரம் ஹோல்டிங் டைரக்டரியல் பொசிஷன்ஸ். ஸோ 93 assured them. ஸோ விஜய் மல்யா வந்துட்டு லிஸ்டட் கம்பெனில இருந்து அஷூரன்ஸ் கொடுக்குறாங்களா? நோ. எக்ஸ்ட்ராவர்டட்னா என்னப்பா? எக்ஸ்ட்ராவர்டட்னா சோஷியலி கான்ஃபிடென்ட், அது பாசிட்டிவ் வேர்டு தான். சரிங்களா? சோஷியலி கான்ஃபிடென்ட், அவுட் கோயிங், அதாவது அவுட் கோயிங் அண்ட் சோஷியலி கான்ஃபிடென்ட், அதுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ராவர்டட் அப்படின்றத அர்த்தம். சரிங்களா? ஸோ ரெஸ்ட்ரைன் அப்படின்றது தடை, கண்ட்ரோல். அப்போ லிஸ்டட் கம்பெனின்னு சொல்லியிருந்தாங்க அங்க. அதுல இருந்து விஜய் மல்யா எந்தெந்த கம்பெனி கூட டைப் வச்சிருந்தாங்களோ, எந்தெந்த கம்பெனிஸ்லாம் வந்துட்டு ஒரு பொசிஷன் கொடுத்து அவருக்கு வச்சிருந்தாங்களோ அதுல இருந்து ஸ்டாப் பண்றாங்க, கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னும் போது ப்ரிவென்ட், ரெஸ்ட்ரைன் அப்படின்றத நம்ம கொடுக்கணும். ரெஸ்ட்ரைன் ஃப்ரம், இங்க பாருங்க. ஸோ எனக்குன்னா ரெஸ்ட்ரைன் ஃப்ரம் த அஷூரன்ஸ் இல்ல, இங்க வந்துட்டு 93 and restrain from holding directorial positions. சரிங்களா? அவர் கொடுத்த பொசிஷன்ல இருந்து கண்ட்ரோல் பண்ணாங்க, நீக்கிட்டாங்கன்னும் போது ரெஸ்ட்ரைன் ஃப்ரம், தடை செஞ்சுட்டாங்க. சரிங்களா? இனிமேட்டு அந்த லிஸ்டட் கம்பெனிலாம் அவர் பேர் இருக்கக்கூடாது அப்படின்றத தடை செஞ்சுட்டாங்க, ரெஸ்ட்ரைன் ஃப்ரம். ஓகே, நெக்ஸ்ட் இங்க 94 பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் போறேன். UK nearly a year even as his lenders have recover their dues. even as his lenders, அவருடைய lenders இருக்காங்க இல்லையா, have recover their dues. so with little success. so அந்த word, அந்த லைன் மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்க பாருங்க. with little success எங்க இருக்கு? even as his lender, அவங்களுக்கு கடன் கொடுத்தவங்களா வந்துட்டு வட்டி with little success. little successனா என்ன? no success. littleன்ற மீனிங் வந்துட்டு no, a little few. so the little enough அப்படின்றத மீனிங். சரிங்களா? little successன்றது no success. அப்ப கடன் கொடுத்தவங்களா வந்துட்டு ரெக்கவர் பண்ண முடியல, அதான மீனிங். ஸோ அந்த ரெக்கவர் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படின்ற வார்த்தை அங்க வரணும். அதுக்கான ரிலேட்டட் வேர்டு 94 have, ரெக்கவர்ன்றது இருக்கு. சரி, பார்க்கலாம். 94 have trim on, அங்க verb வர இருக்கு. சரிங்களா? ரெக்கவர்னு இருக்கு. அப்போ ஆன் ரெக்கவர் மேட்ச் ஆகல. ட்ரிம்ன்றது வந்துட்டு ஸோ ரெடியூஸ், அது கிடையாது. திங்ஸ் இன் ரெக்கவர், நோ.
need for ing அதுவும் மேட்ச் ஆகல. ஸோ சிஸ்டமைஸ்டு இல்ல. ஸ்கிராம்பிள்டு டு ரெக்கவர். ஸ்கிராம்பிள்டு டு அப்படின்னா வந்துட்டு ரொம்ப தடுமாறி கொஞ்சம் தான், கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் லெஸ் தென் என்ன சொல்லலாம், ரொம்ப கம்மியா கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லிடலாம். ஓகே, ஸோ ஸ்கிராம்பிள்டு டூ அப்படின்றது வந்துட்டு கொஞ்சம் தான் வந்துட்டு எங்களால டியூ வாங்க முடிஞ்சது, ஃபுல்லா வாங்க முடியல, வெரி லெஸ். சரிங்களா, வெரி லெஸ் அப்படின்றதுக்கு ஸ்கிராம்பிள். சரியா, இங்க வந்துட்டு ஸோ ஸ்கிராம்பிள்டு டு ரெக்கவர் டியூஸ் அப்படின்னு அர்த்தம். சரியா, 5 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் என்னப்பா, ஸோ 95 Last week, after a 3 years long trial, the Debt Recovery Tribunal allowed a 17 banks to recover from. So, அதுக்கப்புறமா லாஸ்ட் இயர் என்ன பண்ணாங்கன்னா recovery tribunal allowed a 17 banks to recover from Vijay Mallya. Okay. அதுக்கு related word. Okay. Severance to 17 banks. No. Consortiumனா association. அப்போ விஜய் மல்யா கிட்ட இருந்து எப்படி நம்ம வந்துட்டு பணத்தை வந்துட்டு நம்ம வாங்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு அசோசியேஷன் 17 பேங்க்ஸ் ஒரு கூட்டமைப்பு செஞ்சுச்சுன்னு சொல்லும் போது கன்சார்டியம் தான் அதுக்கு கரெக்டான மீனிங். டெசல்யூஷன் இல்ல செப்பரேஷன், நோ. 17 பேங்க் சேர்ந்து ஒட்டுமொத்தமா சேர்ந்து ஒரு கூட்டமைப்புன்னும் போது நம்ம கன்சார்டியம் அதுதான் அங்க யூஸ் பண்ணணும். 96 எங்கப்பா, இங்க. Therefore, the action on his bad loans, however belated, could help counter. Therefore, the action on his bad loan. Therefore, the action on his bad loan. Action on his climbed up. So, clammed up. Clammed up na become silent. அமைதியாவா இருக்கிறாங்க அங்க. ஸோ அவங்களுடைய லோன்ஸை வந்து எடுக்கிறதுக்கு அமைதியாவா இருக்காங்க இல்ல. ஸோ லோன்ஸ், அதாவது லோன் வந்துட்டு வாங்கிட்டாங்க, அவர்கிட்ட இருந்து காசு வாங்குறதுக்கு வந்துட்டு என்ன அமைதியாவா இருந்தாங்க இல்ல, தடுமாறினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. இல்லைன்னா வந்துட்டு ஒரு அந்த லோனை வந்து ரெக்கவர் பண்றதுக்கு வந்துட்டு ஒரு அலைச்சலா இருக்கு, கஷ்டமா இருக்கு அப்படின்றப்போ ஃப்ளர்ரி ஆஃப் அப்படின்னு தான் சூஸ் பண்ணும். கிளாம்ட் அப் அதுக்கு மீனிங் பாத்தீங்கன்னா பிகம் சைலன்ஸ். ஸோ இங்க ஃப்ளர்ரி ஆஃப் ஒரே அலைச்சலா இருந்ததுன்னு ஃப்ளர்ரி ஆஃப் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். சரிங்களா, நெகட்டிவ் வேர்ட். சீக்ரெட்டிவ் ஃபார்னா வந்து சீக்ரெட் சம்திங். ஸோ ரெட்டிசன்ட் மீனிங் பாத்தீங்கன்னா ஷை. ரெட்டிசன்ட் மீனிங் ஷை. சரிங்களா, அங்க ஷை அதை வந்துட்டு அவங்க வந்து என்னது லோனை வாங்குறதுக்கு அவங்க ஒன்றும் வந்துட்டு ஷையா ஃபீல் பண்ணல. சரியா, அந்த வேர்ட் கிடையாதுங்க. அடுத்தது டாக்கிட்டன் அப்படின்னும் போது என்ன, இங்க வந்துட்டு குவைட் அமைதியா இல்ல, இங்க QUIET குவைட் அமைதியா இல்ல அவங்க. சரிங்களா, குவைட் டிஃப்ரெண்ட். ஸோ முற்றிலும் அப்படின்னும் போது குவைட், அமைதின்னும் போது QUIET இது அமைதி. சரிங்களா, QUITE போது முற்றிலும், குவைட் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றாங்க, அதுக்கு வேற. சரியா, இந்த ஸ்பெல்லிங்ல வந்துட்டு ஒரு சில மாற்றங்கள் இருக்கும். இங்க வந்துட்டு குவைட்ன்றது அமைதி. சரிங்களா, டாக்கிட்டம்னா. அடுத்தது 97 எங்க இருக்கு? ஓகே, could help counter a passive approach. ஸோ அந்த லோன்ஸ நம்ம எடுக்கிறதுக்கு ஒரு பாசிவ் அப்ரோச்சை ஃபாலோ பண்றாங்க. சரிங்களா, டைரக்டா வாங்க முடியல, அப்ப எப்படியாச்சும் மிரட்டினாச்சும் நம்ம வந்து பணத்தை வாங்கணும் அப்படின்றது அந்த கமிட்டி கன்சார்டியம் வந்துட்டு டிசைட் பண்றாங்க. ஸோ பாசிவ் அப்ரோச்சை ஃபாலோ பண்றாங்க. கவுண்டர் inability for perception of debts. inabilityனா முடியல, but perceptions of could help counter perception of passive approach. அதாவது ஒரு ஐடியா, குட் ஐடியா அப்படின்னும் போது பெர்செப்ஷன் அறிவு ஞானம். சரிங்களா, சோ நம்ம எப்படியாச்சும் அவர் வந்துட்டு நம்ம
எதனா பனிஷ் பண்ணினாச்சும் வாங்கணும் போது ஒரு ஐடியா தோணுதுன்னும் போது perceptions a passive approach towards the well heeled. அப்போ perceptions தான் இங்க நம்மளுக்கு வரணும். ஓகே, ஸோ denseness அடர்த்தி கிடையாது, obtuseness now stupidity irrelevant. ஸோ அதெல்லாம் சூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் 98 breaking the banker borrower is just as critical for safeguarding public money. Breaking the banker borrower impediment. So borrower connection is just as. So இங்க பாத்தீங்கன்னா impediment அப்படின்றது வந்துட்டு obstacle தடைன்னு அர்த்தம். சரிங்களா? இங்க breaking the banker borrower உடைய impediment obstacle is just தடை கிடையாது, connection is just as critical for safeguarding public money. சரிங்களா? ஸோ நெக்ஸஸ்ன்றத யூஸ் பண்ணும். நெக்ஸஸ் மீன்ஸ் கனெக்ஷன். அடுத்தது டிஸ்யூனிட் அப்படின்னா செப்பரேஷன், அது கிடையாது. அபயன்ஸ் மீனிங் எபேயன்சி மீனிங் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன். சரிங்களா? சஸ்பென்ஷன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது டால்ட்ரம்ஸ்னா என்னப்பா? டிப்ரெஷன். சரி, ஓகே. இங்க வந்துட்டு கனெக்ஷன் தான் யூஸ் பண்ணும். கனெக்ஷன் இஸ் ஜஸ்ட் as critical for safeguarding public money as it is action against corruption. Okay, so next 99 என்ன சொல்லிருக்காங்க? The fear of investigative agencies and audit reports, adverse lifeboat. The fear of investigating agencies. Fear of வரும்போது நம்மளுக்கு என்ன? ஒரு நெகட்டிவ் வேர்ட். Fear of investigative agencies and யூஸ் பண்ணும்போது அதுவும் பக்கத்துலயும் நெகட்டிவ் வேர்ட் தான் வரணும். Adverse, what is the meaning for adverse? Bad effect, harmful. சரிங்களா? இல்லனா unfavorable அப்படின்றது மீனிங். adverseக்கு என்ன? bad effect, இல்லனா வந்துட்டு harmful, unfavorable அப்படின்னு அர்த்தம். So the fear of investigation agencies and adverse audit reports was blamed for the so-called policy paralysis in the UPA's second term. Okay, fine. இது lifeboat, safeguard, forbearance, அதனால tolerate, forbearance அர்த்தம். Vindication, what is the meaning for vindication? Vindication in the sense என்ன சொல்றது? Prove something that is right. அதாவது proof for the thing or somebody is right. correct ன்னு சொல்றது நிரூபிக்கிறதுக்கான ஆதாயம், அது வந்துட்டு vindication. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? அதுக்கும் கேட்டீங்க. exoneration, discharge. சரிங்களா? விடுதலை செய்யறது, discharge. சரிங்களா? சோ தவறு இல்ல, கரெக்ட், அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் அப்படின்றது, அவங்கள விடுதலை செய்யறது, அதுக்கு வந்துட்டு எக்ஸனரேஷன் சொல்லலாம். சரியா? இல்லனா வந்துட்டு டிஸ்சார்ஜ் பண்றது, அதுக்கு வந்து எக்ஸனரேஷன். ஓகே, இங்க நம்மளுக்கு என்னன்னா அட்வர்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணணும். லாஸ்ட் क्वेश्चन. லாஸ்டா என்ன இருக்கு? சோ பிரைம் மினிஸ்டர், ஃபைனலா பிரைம் மினிஸ்டர் வந்திருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி had early in his term urged officers to take bold decision without fear. so prime minister நரேந்திர மோடியே என்ன சொல்லிருக்காரு? சோ அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஒரு போல்ட் டெசிஷன் எடுங்கன்றத பவர் கொடுக்கறாரு. சரிங்களா? நீங்க ஒரு போல்டா ஒரு டெசிஷன் எடுங்க. அப்படி ஃபோர்ஸ் பண்ணி அங்க பாத்தீங்களா பாசிவ் அப்ரோச்ச ஃபாலோ பண்ணனும்னு சொல்லிருந்தாங்க. சரிங்களா? ஒரு பனிஷ்மென்ட் கொடுத்து தான் அவருக்கு வந்துட்டு எதனா நம்ம ரெக்வயர் பண்ண முடியும். ஏன்னா இது வந்துட்டு அவருடைய பர்சனல் சொத்து கிடையாது இது. சரிங்களா? கவர்மெண்ட் சொத்து. அதனால வாங்குறதுக்கு நம்ம பனிஷ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றது தைரியமா நடவடிக்கை எடுங்கன்னு இருக்காரு. The Prime Minister Narendra Modi had early in terms urged officers to take bold decision without fear. பயம் இல்லாம தைரியமா எடுங்க. and promises without fear dash and promised to stand by them. அப்புறம் PM வந்துட்டு அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்றாங்க. என்னன்னா வந்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு நான் ப்ராமிஸ் பண்றேன், உங்களுக்கு உங்க சைடு நான் நிப்பேன் அப்படின்றத ப்ராமிஸ் பண்றேன். அவங்கள வந்துட்டு என்ன பண்ணும்? without fear to absolution, release, discharge. absolution அது கிடையாது.
ஸோ ஆஃப் அக்வைட்டல் அதுவும் வந்துட்டு அவங்கள விடுவிக்கிற மாதிரி ஒரு வேர்ட், விடுவித்தல் அப்படின்னு வருது, விடுவிக்க சொல்லல. ஸோ வித்தவுட் ஃபியர் ஃபார் எக்ஸ்கல்பேஷன், எக்ஸனரேஷன் இதுவும் ஒண்ணுதான் சரிங்களா. எக்ஸனரேஷன், எக்ஸனரேஷன்ன்றது விடுதலை, டிஸ்சார்ஜ், அதே தான் எஸ்கல்பேஷனுக்கும் சரிங்களா. எஸ்கல்பேஷனும் அதே தான். ஸோ டு இன்டெலிஜென்ஸ், இன்டெலிஜென்ஸ்னா ஃபுல்ஃபில்மெண்ட், வித்தவுட் ஃபியர் ஃபுல்ஃபில்மெண்ட்டா, நோ, வித்தவுட் ஃபியர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஃபுல்ஃபில்மெண்ட் ஆர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதுதான் வந்துட்டு இன்டெலிஜென்ஸ் மீனிங், அதுவும் கிடையாது. அப்ப எது, ஃபார் ரெட்ரிபியூஷன், வித்தவுட் ஃபியர், பனிஷ் பண்றதுக்கு நீங்க பயப்படாம அவங்கள பனிஷ் பண்ணுங்க, நம்மளுக்கு அவங்க கிட்ட இருந்து நம்ம ரெக்கவர் பண்ணி ஆகணும் பணத்தை, அதுக்காக அவங்கள தைரியமா பனிஷ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஸோ ரெட்ரிபியூஷன்ன்றது பனிஷ்மெண்ட், வித்தவுட் ஃபியர் ஆஃப் ரெட்ரிபியூஷன், சரி, பனிஷ்மெண்ட். ஸோ 5 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இந்த பேசேஜ் முடிஞ்சாச்சு, முடிச்சிட்டோம். ஸோ இந்த பேப்பர் ஓவர். இது மாதிரி நிறைய பேப்பர்ஸை அப்கமிங் கிளாஸஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். பாய்.